எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ, இந்த நாளில் உங்கள் முன்பாய் வந்து கர்த்தருடைய வார்த்தை பேசும்படி கர்த்தர் கிருபை தந்தார். நான் தேவனுக்கு கோடி ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. ಈ ದಿವಸ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ಮಾತನ್ನ ಹೇಳುವಂತ ದೇವರು ಕೃಪೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾದದ್ದು. நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை. ನಾವು ನಿರ್ಮೂಲವಾಗದೇ ಇರುವುದು ದೇವರ ಕೃಪೆ. தேவன் தம்முடைய அன்பின் நிமித்தமாய் மனதுருக்கದ நிமித்தமாய் நம்மளை பாதுகாத்து வருகிறார். ದೇವರು ತನ್ನ ಪ್ರೀತಿಯ ನಿಮಿತ್ತ, ಕರುಣೆ ನಿಮಿತ್ತ ಆತ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த 2025 ஆண்டு கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார். ಈ 2025ನೇ ವರ್ಷವನ್ನು ದೇವರು ನಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஐயா அவர்கள் சொன்ன உடனே ஒரு தீர்க்கதரிசனமான செய்தியை தான் நான் உங்கள் முன்பாய் பேச இருக்கிறேன். ಸೇವಕರು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಸಂದೇಶವನ್ನು ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕರ್ತನ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 2025 ஆண்டை கர்த்தர் ஆசீர்வதித்தர போகிறார். ಈ 2025ನೇ ವರ್ಷವನ್ನು ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೊಡುತ್ತಾನೆ. செய்திக்குள்ளாய் போவது முன்பாய் கண்களை மூடி நம்முடைய தேவாதேவன் நோக்கி பார்ப்போம். ಸಂದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮ್ಮ ದೇವಾದಿ ದೇವರನ್ನ ನಾವು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವ. அவர் நம்ம வாக்கு பண்ணியிருக்கிறார். எங்கே 2 அல்ல 3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே மதில் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ಕರ್ತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನು, ಎಲ್ಲಿ 2-3 ಸೇರಿ ಬರುತ್ತೀರೋ ಅಲ್ಲಿ ನಾನು ಇರುತ್ತೇನಂತ. எப்பொழுது இந்த நாள் காலை ஆரம்ப ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது அப்பொழுதே ನಮ್ಮ மத்தியில் வந்து விட்டார். ಯಾವಾಗ ಬೆಳಗ್ಗೆ ನಾವು ಪ್ರಾರಂಭ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗಲೇ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. கடந்த 3 நாட்களா ನಮ್ಮ மத்தியில் ಅಸைವಾಡಿ கொண்டிருக்கிறார். ಕಳೆದ 3 ದಿನಗಳಿಂದ ಕರ್ತ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಲಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்பொழுது ನಮ್ಮ மத்தியில் ಅಸைವಾಡಿ கொண்டிருக்கிறார். ಈಗಲೂ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಲಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. சகோதரனே சகோதரியே, ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, நீ அறியாத ಒಂದು தேவன் உன் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். ನೀನು ಅರಿಯದೇ ಇರುವಂತ ಒಂದು ದೇವರು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. உன்னை தொடும்படிக்கு, ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟುವಂತೆ, உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ, உன்னை மேன்மைப்படுத்தும்படிக்கு, ನಿನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವಂತೆ உன் தேவனாய் கர்த்தர் உன் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். ನಿನ್ನ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. ஆண்டவரே என்னை தொடும் என்று சொல்ல மாட்டாயா? ಕರ್ತನೇ ನೀ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವುದಿಲ್ಲವೇ? ஆண்டவரே ஆசீர்வதி சொல்ல மாட்டாயா? ದೇವರೇ ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವುದಿಲ್ಲವೇ? நான் வந்த வண்ணமாய் திரும்பி செல்லாதபடிக்கு புது மனுஷனை செல்ல வேண்டும் சொல்ல மாட்டாயா? ನಾನು ಬಂದ ಹಾಗೆ ಹೋಗದೆ ನಾನು ಹೊಸ ಮನುಷ್ಯನಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲವೇ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವುದಿಲ್ಲವೇ? அவர் தம்முடைய கரத்தை நீட்டுவா, ಕರ್ತನು ತನ್ನ ಕೈ ಚಾಚುತ್ತಾನೆ, தொடுவா, ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾನೆ, ஆசீர்வதிப்பா, ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. அன்பின் ஆண்டவரே, இந்த மத்தியான வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ಪ್ರೀತಿಯ ದೇವರೇ, ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. உம்முடைய சமூகத்தில் ஒரு உதவி செய்யக்காய் நன்றி. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. உம்மை நாடி தேடி வந்து அன்பு பிள்ளைகளுக்காய் நன்றி அப்பா. ನಿನ್ನ ಹುಡುಕಿ ಬಂದಿರುವಂತ ಪ್ರೀತಿಯ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. உம்மிடத்தில் ஆசீர்வாதம் உண்டு, நன்மை உண்டு, அறிந்து தெரிந்து வந்திருக்கிறார்கள். ನಿನ್ನಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟು, ಐಶ್ವರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದವರಿದ್ದಾರೆ. ஆகியால் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக, ಆದ್ದರಿಂದ ನಿನ್ನ ಕೈ ಚಾಚು, தொடுவீராக, ನೀನು ಇವರನ್ನ ಮುಟ್ಟು ஆசீர்வதிப்பீராக, ಆಶೀರ್ವದಿಸು. வந்த வண்ணமாய் ஒருவரும் செல்லாதபடிக்கு, ಬಂದ ಹಾಗೆ ಯಾರು ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗದಂತೆ ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் நிறையும் சுவாமி. ಒಬ್ಬೊಬ್ಬರು ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ತುಂಬಿಸು, ஆசீர்வதிப்பீராக, ಆಶೀರ್ವದಿಸು, ஆசீர்வதியும் சுவாமி. ಆಶೀರ್ವದಿಸು. அப்படி செய்வோக நன்றி நன்றி கோடி நன்றி. ಹಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ பிதாவே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென் ஆமென் ಆಮೆನ್ ಆಮೆನ್. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யோவானின் புத்தகம் ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 8ாம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 32ாம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 32ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ನೋಡ್ರಿ. ಯೇಸು சொன்னார், ಯೇಸು ಹೇಳಿದನು, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ, ಸತ್ಯವನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. சத்தியம் அறிந்திருக்க வேண்டும், ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದಿರಬೇಕು. உன்னுடைய வாழ்க்கையில் விடுதலை வேண்டுமானால், ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಬೇಕಾ? இந்த 2025ஆம் ஆண்டு விடுதலை இருக்க வேண்டுமானால், ಈ 2025ರಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆಯಿಂದ ಇರಬೇಕಾ? உன் குடும்பத்தில் விடுதலை வேண்டுமானால், ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಬೇಕಾದರೆ நீ சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். ನೀನು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದಿರಬೇಕು. சத்தியம் என்று சொன்னால் என்ன? ಸತ್ಯ ಅಂದ್ರೆ ಏನು? வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள். ಸತ್ಯವೇದನ ಓದಿ ನೋಡ್ರಿ. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ಯೋಹಾನ 14:6ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ನೋಡ್ರಿ. இயேசு சொன்னார், நானே சத்தியம் என்று சொன்னார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದನು, ನಾನೇ ಸತ್ಯವಾಗಿದ್ದೇನೆ. யோவானின் புத்தகம் ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 16ஆம் அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯ 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 13ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ನೋಡ್ರಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, சத்திய ஆவியாகிய தேற்றவாளன், ಸತ್ಯದ ಆತ್ಮನಾಗಿರುವ ಸಂತೈಸುವಾತನು, பரிசுத்த ஆவியானவர் சத்தியம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಸತ್ಯ. யோவானின் புத்தகம் ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 17ஆம் அதிகாரம் 17ನೇ ಅಧ್ಯಾಯ 17ஆம் வசனம் 17 வாசித்து பாருங்கள். 17 ಓದಿ ನೋಡ್ರಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, உம்முடைய வசனமே சத்தியம், ಆತನ ವಾಕ್ಯ ಸತ್ಯ, உம்முடைய வசனம் சத்தியம், ಆತನ ವಾಕ್ಯ ಸತ್ಯ, இயேசு சத்தியம், ಯೇಸು ಸತ್ಯ, பரிசுத்த ஆவியான சத்தியம், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಸತ್ಯ.
ಸತ್ಯ, வேதவசனம் சத்தியம். ಸತ್ಯವಾಕ್ಯವು ಸತ್ಯ. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ಕೈಗಳ ತಟ್ಟಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣವೇ? இந்த சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். ಈ ಸತ್ಯವನ್ನು ನೀವು ತಿಳಿದಿರಬೇಕು. சத்தியம் என்று சொன்னால் உண்மை. ಸತ್ಯ ಅಂದ್ರೆ ಅದು ನಿಜ, உண்மை, ಅದು ನಿಜವಾದದ್ದು, வாய்மை, ಅದು ಶುದ್ಧವಾದದ್ದು. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உண்மையை நீ அறிந்திருக்க வேண்டும். ನೀನು ನಿಜವನ್ನ ತಿಳಿದಿರಬೇಕು. உண்மை என்ன, ನಿಜ ಏನು, அதை நீ அறிந்திருக்க வேண்டும். ಅದನ್ನು ನೀನು ಅರಿತಿರಬೇಕು. அதை அறிந்திருப்பாயானா ಅದನ್ನು ನೀನು ತಿಳಿದಿರುವುದಾದರೆ விடுதலை உண்டு, ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. அந்த சத்தியம் என்ன என்பதை நான் சொல்ல போகிறேன். ಆ ಸತ್ಯ ಏನೆಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ತೇನೆ. ஒரே ஒரு தேவன் உண்டு, ಒಬ್ಬನೇ ದೇವರುಂಟು. There's just one God. ಒಂದೇ ದೇವರುಂಟು. ஒரே ஒரு தேவன் உண்டு, ಒಬ್ಬನೇ ದೇವರುಂಟು. One God. ಒಂದೇ ದೇವರು. One God. ಒಬ್ಬನೇ ದೇವರು. ஒரே தேவன். ಒಬ್ಬನೇ ದೇವರು. அந்த தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். ಆ ದೇವರ ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು அது ಮಾಡಿದ. உண்மை. ಅದು ನಿಜ. தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் உண்மை. ದೇವರ ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಇದು ಮಾಡಿದ ಸತ್ಯ. ಸತ್ಯ. ಇದುವೇ ಸತ್ಯ. இதை அறிந்திருக்க வேண்டும். ಇದನ್ನು ಅರಿತಿರಬೇಕು. இதை அறிந்திருப்பாயானால் விடுதலை உண்டு. ಇದನ್ನು ಅರಿತಿರುವುದಾದರೆ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. அந்த ஒரே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார். ಆ ಒಬ್ಬನೇ ದೇವರ ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. அவர் சூரியனையும் சந்திரனும் நட்சத்திரங்களை உண்டாக்கினார். ಅವನು ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. இது உண்மை. ಇದು ನಿಜ. இது சத்தியம். ಇದುವೇ ಸತ್ಯ. சூரியனை தேவன் உண்டாக்கினார், சத்தியம். ಸೂರ್ಯನನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ ಅದುವೇ ಸತ್ಯ. சந்திரனை தேவன் உண்டாக்கினார், சத்தியம். ಚಂದ್ರನನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ ಅದುವೇ ಸತ್ಯ. நட்சத்திரங்களை தேவன் உண்டாக்கினார், சத்தியம். ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ದೇವರ ಉಂಟು ಮಾಡಿದ ಅದುವೇ ಸತ್ಯ. இந்த பூமியையும் காண்கிறவர்கள் காணாத எல்லாவற்றையும் தேவன் படைத்தார். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕಾಣುವಂತ ಕಾಣದೇ ಇರುವಂತ ಎಲ್ಲವನ್ನೂ ದೇವರ ಉಂಟು ಮಾಡಿದನು. மலைகளை படைத்தார், குன்றுகளை படைத்தார், ಬೆಟ್ಟಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ, ತಗ್ಗುಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. சமுத்திரத்தை படைத்தார், நதிகளை படைத்தார், ಸಮುದ್ರವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು, ನದಿಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. மரங்களை படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார், ಮರಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು, ಎಲ್ಲವನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದನು. ஆகாயத்து பறவைகளை சிருஷ்டித்தார், ಆಕಾಶದ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. சமுத்திரத்து மச்சங்களை படைத்தார், ಸಮುದ್ರದ ಜಲಚರಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. மிருகங்களை படைத்தார், ಮೃಗಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. எல்லாவற்றுக்கும் மேலாக ಎಲ್ಲಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ நம்முடைய அன்பின் நிமித்தமாய், ತನ್ನ ಪ್ರೀತಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ, மனதுருக்கத்தை நிமித்தமாய், ಕರುಣೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ, நம்முடைய சொந்த சாயல்ல மனுஷனை சிருஷ்டித்தார். ತನ್ನ ಸ್ವಂತ ಸಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. இது சத்தியம். ಇದು ಸತ್ಯ. இது உண்மை. ಇದು ನಿಜ. இந்த சத்தியத்தை அறிந்திருப்பாயினால் விடுதலை உண்டு. ಇಷ್ಟವನ್ನು ಅರಿತಿರುವುದಾದ್ರೆ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. நிறைய பேர் சொல்றாங்க, ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ மனுஷன் குரங்குல மாறி இருக்கிறான். ಮನುಷ್ಯನು ಮಂಗನಿಂದ ಬಂದಿದ್ದಾನಂತ. சத்தியம் என்ன? ಆದ್ರೆ ಸತ್ಯ ಏನು? தேவன் மனிதனை படைத்தார். ದೇವರು ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಿದನು. அதுதான் சத்தியம். ಅದುವೇ ಸತ್ಯ. அதை நம்புவாயினால் ಅದನ್ನ ನೀನು ನಂಬುವುದಾದ್ರೆ உனக்கு விடுதலை உண்டு. ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. சத்தியம் இன்னும் முடியவில்லை. ಸತ್ಯ ಇನ್ನು ಮುಗಿದಿಲ್ಲ. அந்த மனுஷனை படைத்த தேவன் ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು அந்த மனிதனை மீட்கும்படிக்கு, ಆ ಮನುಷ್ಯನನ್ನ ರಕ್ಷಿಸುವಂತೆ, அவனை தன் பக்கம் சேர்த்து கொள்ளும்படிக்கு, ಅವನ ತನ್ನ ಕಡೆಗೆ அதே ಸೆಳೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ, தேவன், ಅದೇ ದೇವರು, அதே தேவன், ಅದೇ ದೇವರು, the same God, ಅದೇ ದೇವರು வானத்தை விட்டு பூமிக்கு ஒரு மனிதராய் இறங்கி வந்தார். ಆಕಾಶದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಇಳಿದು ಬಂದನು. அவர் தம்முடைய மனுஷனை தன் பக்கம் சீழ்க்கும்படி இறங்கி வந்தார். ಆತನು ತನ್ನ ಜನರನ್ನ ತನ್ನ ಕಡೆಗೆ ಎಳೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದನು. அந்த மனுஷன் அந்த தேவனை இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். ಆ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದವನನ್ನೇ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. அவர் தன்னை தானே முழுதுமாய் தாழ்த்தினார். ಆತನು ತನ್ನನ್ನು ತಾನೇ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡನು. மனிதரை விடுதலை பண்ண வேண்டும் என்பதற்காய் சிலுவையிலே ஏறி தம்முடைய ரத்தத்தை சிந்தி மரித்து தன் ஜீவனை கொடுத்தார். ಮನುಷ್ಯನನ್ನ ರಕ್ಷಿಸಬೇಕೆಂಬುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿದು ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟನು. இது சத்தியம். ಇದು ಸತ್ಯ. இது சத்தியம். ಇದು ಸತ್ಯ. தேவன் மனிதனாக வந்தது சத்தியம். ದೇವರ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದದ್ದು ಸತ್ಯ. பல பாடுகள் பட்டது சத்தியம். ಅನೇಕ ಬಾಧೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದ சிலுவையில் தம் ஜீவனை கொடுத்த சத்தியம். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಜೀವ ಕೊಟ್ಟಿದ್ದು ಸತ್ಯ. மரித்தது சத்தியம். ಆತನು ಸತ್ತದು ಸತ್ಯ. ஆனால் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து விட்டார். ಆದರೆ ಆತನ ಮೂರನೇ ದಿವಸದಲ್ಲಿ ಜೀವದಿಂದ ಎದ್ದು ಬಂದನು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மூன்றாம் நாள் பரமேறினார். ಮೂರನೇ ದಿವಸದಲ್ಲಿ ಆತನು ಆರೋಹಣವಾದನು. சர்வ வல்லமுள்ள தேவனாய் வீற்றிருக்கிறார். ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். ಎಲ್ಲವನ್ನ ಆಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. சீக்கிரத்தில் திரும்பி வர போகிறார். ಅತಿ ಬೇಗನೆ ತಿರುಗಿ ಬರುತ್ತಾನೆ. சீக்கிரத்தில் திரும்பி வர போகிறார். ಅತಿ ಬೇಗನೆ ತಿರುಗಿ ಬರುತ್ತಾನೆ. நாம் எல்லோரும் அவரோடு சேர்த்துக் கொள்ள போகிறார். ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಆತನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது சத்தியம். ಇದು ಸತ್ಯ. இதுதான் சத்தியம். ಇದುವೇ ಸತ್ಯ. இவ்வளவு நேரம் நான் சொன்னது சத்தியம். ಇಲ್ಲಿ ತನಕ ಹೇಳಿದ್ದನ್ನು ಸತ್ಯವಾದದ್ದು. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ನಂಬುತ್ತೀರಿ? ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
சத்தியத்தையும் அறிவீர்கள், ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 2025 ஆண்டை குறித்து அநேகர் பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2025 ವರ್ಷ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நாம் என்ன செய்ய போகிறோம்? ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ? பயப்பட போகிறோமா? ಭಯಪಡ್ತೇವಾ? ಇಲ್ಲ. சத்தியத்தை நம்ப போகிறோம். ಸತ್ಯವನ್ನ ನಂಬಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. சத்தியத்தின் மேல் விசுவாசம் வைக்க போகிறோம். ಸತ್ಯದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. சத்தியத்தை அறிக்கை பண்ண போகிறோம். ಸತ್ಯವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. 2025 ஆண்டு வெற்றியாய் முடிக்க போகிறோம். 2025 ವರ್ಷವನ್ನು ಜಯಕರವಾಗಿ ಮುಗಿಸುತ್ತೇವೆ. ஹalleluya, 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 ஹalleluya. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு ஜாமக்காரனை பார்த்து ಒಂದು ಕಾವಲುಗಾರನನ್ನು ನೋಡಿ கேள்வி கேக்குறாங்க. ಅವನನ್ನು ನೋಡಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾರೆ. ನಾವು ரொம்ப ಕಷ್ಟಪಟ್ಟோம், ನಾವು ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟು ரொம்ப ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ, கஷ்டப்பட்டோம்யா, ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ, காலம் வருமா, ನಮಗೆ ಇನ್ನು ಹೊತ್ತು கஷ்டகாலம் முடியுமா, ಈ ಕಷ್ಟದ ಕಾಲ ಮುಗೀತದ? 2024 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோமே, 2024 ಬಹಳ ಕಷ್ಟಪಟ್ಟವಲ್ಲ, 2025 விடுதலை வருமா, 2025 ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಇರ್ತದ? அந்த ஜாமக்காரன் சொல்லுகிறான், ಆ ಕಾವಲುಗಾರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ஜாமக்காரன் சொல்லுகிறான், ಆ ಕಾವಲುಗಾರ ಹೇಳ್ತಾನೆ, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பகல் காலம் வருகிறது, ಹಗಲಿನ ಕಾಲ ಬರ್ತದೆ, இரவும் வர இருக்கிறது, ರಾತ್ರಿ ಬರ್ತದೆ, பகலும் வர இருக்கிறது, ಹಗಲು ಬರ್ತದೆ, இரவும் வர இருக்கிறது, ರಾತ್ರಿ ಬರ್ತದೆ. அதோட அர்த்தம் என்ன? ಅದರ ಅರ್ಥ ಏನು? இரவு முடிந்தால் பகல் வர வேண்டும், ರಾತ್ರಿ ಮುಗಿದ್ರೆ ಹಗಲು ಬರಬೇಕು. ஜாமக்காரன் சொல்றாரு, இரவு முடிச்சவர பகலும் வருது ராத்திரியும் வருதுங்கிறாரு. ಆದ್ರೆ ಈ ಕಾವಲುಗಾರನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಹಗಲು ಹೋಗಿ ರಾತ್ರಿ ಬರ್ತದೆ. அது எப்படி முடியும்? ಅದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯ? வாசிக்க கேட்டு ನಾವು ಓದುವಲಿಕ್ಕೆ ಕೇಳುವ ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆಯ ಪುಸ್ತಕ 21 அதிகாரம் 21ನೇ ಅಧ್ಯಾಯ 11 12 வசனங்கள். 11 12ನೇ ವಚನಗಳು. விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, ಉದಯವೂ ಬರ್ತದೆ, ರಾತ್ರಿಯೂ ಬರ್ತದೆ, ரெண்டுமே வரப்போகிறது. ಎರಡೂ ಬರ್ತದೆ. அது எப்படிங்க முடியும்? ಅದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯ? இருட்டுக்கு அப்புறம் விடிய காலம் தானே வர வேண்டும். ಸೊ ರಾತ್ರಿ ಆದ್ಮೇಲೆ ಉದಯ ತಾನೇ ಆಗಬೇಕು. இந்த ஜாமக்காரன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ಈ ಕಾವಲುಗಾರನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ನೋಡಿ. விடியற் காலம் வருகிறது, ಉದಯವು ಬರ್ತದೆ, ராக்காலம் வருகிறது. ರಾತ್ರಿಯ ಕಾಲವು ಬರ್ತದೆ. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ರಾತ್ರಿ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿದಿರಬೇಕು. 2025 ஆண்டு இப்படித்தான் இருக்க போகிறது. 2025 ವರ್ಷ ಹೀಗೆ ಇರ್ತದೆ. விடியற் காலம் வரப்போகிறது, ಉದಯವು ಬರ್ತದೆ, ராக்காலம் வருகிறது. ರಾತ್ರಿಯ ಕಾಲವು ಬರ್ತದೆ. ராக்காலம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ರಾತ್ರಿಯ ಕಾಲ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? இயேசு சொன்னார், ಯೇಸು ಹೇಳಿದನು, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வர இருக்கிறது. ಒಬ್ಬನ ಕೆಲಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಇರುವಂತ ರಾತ್ರಿಯ ಕಾಲವು ಬರ್ತದೆ. இப்படிப்பட்ட காலம் வர இருக்கிறது. ಅಂತ ಕಾಲ ಬರ್ಲಿಕ್ಕಿದೆ. தேவனுடைய ஒளி இல்லாமல், தேவனுடைய வெளிச்சம் இல்லாமல் இருளாய் காணப்படுற நாட்கள் வரப்போகிறது. ದೇವರ ಬೆಳಕು ಇಲ್ಲದೆ ಎಲ್ಲವೂ ಕತ್ತಲೆಯಾಗಿ ಕಾಣುವಂತ ಕಾಲವು ಬರ್ತದೆ. இப்படிப்பட்ட ராக்காலம் வர இருக்கிறது. ಅಂತ ರಾತ್ರಿಯ ಕಾಲ ಬರ್ಲಿಕ್ಕಿದೆ. ஆனால் ஜாமக்காரன் சொல்லுகிறான், ಆದ್ರೆ ಕಾವಲುಗಾರನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ராக்காலம் மட்டுமல்ல விடியற் காலமும் வருகிறது என்று ರಾತ್ರಿ சொல்லுகிறான். ಕಾಲ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಉದಯವೂ ಬರುತ್ತದೆ. ஜாமக்காரன் சொல்லுகிறான், ಕಾವಲುಗಾರನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருவது மட்டும் இல்லாமல், ಒಬ್ಬನ ಕೆಲಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಮಾಡದೇ ಇರುವಂತ ರಾತ್ರಿ ಕಾಲ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, எழும்பி பிரகாசியும் ஒளி வந்தது என்று சொல்லுகிறான். அந்த ஒளியின் நாட்கள் வர இருக்கிறது என்று சொல்லுகிறான். ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತಹ ರಾತ್ರಿ ಹಗಲಿನ ಕಾಲವು ಬರಲಿಕ್ಕಿದೆ. ஹalleluya, ஹalleluya. இவ்வளவு நேரம் நான் சொன்னதை வேதத்திலிருந்து சொல்ல விருப்பப்படுகிறேன். ಇಷ್ಟು ಸಮಯ ನಾನು ಹೇಳಿದ್ದನ್ನು ಸತ್ಯವೇದದ ಹೇಳಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. வாசிக்க கேட்போம். ನಾವು ಓದುವುದಕ್ಕೆ ಕೇಳುವ 2 தீமோத்தேயின் புத்தகம் ತಿಮೋಥೆಯು ಬರೆದ 2ನೇ ಪತ್ರಿಕೆ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1லிருந்து 5 வரைக்கும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 2 3 4 5. ಸೊ ತಿಮೋಥೆಯು ಬರೆದಂತ 2ನೇ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಾ ಇದೆ, முதலாம் வசனம், ಮೊದಲನೇ ವಚನದಲ್ಲಿ, கடைசி காலங்களில், ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ, கடைசி காலத்தில், ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ, கடைசி காலத்தில், ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ கொடிய காலங்கள் உண்டாயிருக்கும். ಕಠಿಣ ಕಾಲಗಳು ಬರುವವು. கடைசி நாட்களில் ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ கொடிய காலங்கள் உண்டாயிருக்கும். ಕಠಿಣ ಕಾಲಗಳು ಬರುವವು. மனுஷரை பாருங்கள், ಮನುಷ್ಯರ ನೋಡ್ರಿ, மிருகத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಅವರು ಮೃಗಗಳ ಹಾಗೆ ಇರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. மனுஷன் மாதிரியே இருக்க மாட்டான், ಮನುಷ್ಯನ ಮನುಷ್ಯನಾಗೆ ಇರುವುದಿಲ್ಲ, மிருகத்தின் சுபாவத்தை உடையவனா ಆ இருப்பான். ಮೃಗದ ಸ್ವಭಾವವುಳ್ಳವನಾಗಿರ್ತಾನೆ. இப்போ வாசி கேட்டது எல்லாம் அவற்றை மறுபடியும் வீட்டில் வாசித்து பாருங்கள். ನಾವು ಓದಿದಂತ ಎಲ್ಲ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. கொடிய சுபாவங்களா இருப்பார்கள், ಅದು ಕ್ರೂರವಾದಂತ பல ಸ್ವಭಾವವುಳ್ಳವರಾಗಿರ್ತಾರೆ, தீமையான காரியங்களை செய்வர்களா இருப்பார்கள், ಅನೇಕ ವಿಧವಾದ ಕೇಡನ್ನು ಮಾಡುವವರಾಗಿರ್ತಾರೆ. மனிதனுக்கு விரோதமாய் தீமை, ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕೇಡು, பெற்றோருக்கு விரோதமாய் தீமை, ಹೆತ್ತವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕೇಡು, நல்லோருக்கு விரோதமாய் தீமை, ಒಳ್ಳೆಯವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೇಡು, தேவனுக்கு விரோதமாய் தீமை. ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೇಡುಗಳು. அப்படிப்பட்ட மக்கள் வரத்தான் செய்வார்கள். ಅಂತ ಜನರು ಬಂದೇ ಬರ್ತಾರೆ. அதைத்தான் ஜாமக்காரன் சொல்லுகிறான். ಅದನ್ನೇ ಕಾವಲುಗಾರನು ಹೇಳ್ತಾನೆ, ராக்காலம் வர இருக்கிறது, ರಾತ್ರಿಯ ಕಾಲ ಬರ್ಲಿಕ್ಕಿದೆ, ராக்காலம் வர இருக்கிறது, ರಾತ್ರಿಯ ಕಾಲ ಬರ್ಲಿಕ್ಕಿದೆ. கடைசி காலத்திலே ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ பொல்லாத மக்கள் வரத்தான் செய்வார்கள். ಕೆಟ್ಟ ಮಕ್ಕಳು ಬಂದೇ ಬರ್ತಾರೆ. ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்?
ದೇವರೇನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ? ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ದೇವರೇನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ? நிறைய பேர் நினைக்கிற ஆண்டவர் கை கட்டிட்டு உட்கார்ந்திருப்பாரு. ಅನೇಕರು ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾರೆ ದೇವ್ರ ಕೈಕೊಂಡು ಕೂತಿರ್ತಾರೆ ಅಂತ. நன்றாய் கேட்டுக்கொள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நன்றாய் கேட்டுக்கொள், ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, நன்றாய் கேட்டுக்கொள், ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர் நன்றாய் கேட்டுக்கொள், ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. கடைசி காலத்தில் ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ கொடிய காலம் உண்டாயிருக்கும். ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳಾಗಿರ್ತವೆ. தேவன் அதற்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறார். ದೇವರು ಅದಕ್ಕೆ ಒಂದು ಉತ್ತರವನ್ನ தேவன் ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒரு பதிலை வைத்திருக்கிறார். ದೇವರು ಒಂದು ಉತ್ತರವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. வாசிக்க கேட்போம். ಓದುವುದಕ್ಕೆ ಕೇಳುವ. அப்போஸ்தலரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதாயா பதில். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ கடைசி காலத்தில் மாம்சமான யாவரும் மேல் ஆவி ஊற்றுவே. ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಮನುಷ್ಯರೆಲ್ಲರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮನನ್ನು ಸುರಿಸುವೆನು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. கடைசி காலத்தில் ಕಡೆಯ ದಿವಸದಲ್ಲಿ ஆவியை ஊற்றுவே. ನನ್ನ ಆತ್ಮವನ್ನ ಸುರಿಸುವೆನು. அதான் பதில். ಅದುವೇ ಉತ್ತರ. அதான் பதில். ಅದುವೇ ಉತ್ತರ. அதான் பதில். ಅದುವೇ ಉತ್ತರ. பொல்லாத மக்கள் வரலாம், ದುಷ್ಟ ಜನರು ಬರಬಹುದು, தீய மக்கள் வரலாம், ಕೇಡು ಮಾಡುವ ಜನರು ಬರಬಹುದು, தேவன் விரோதமான மக்கள் எழுப்பலாம். ದೇವರ ವಿರುದ್ಧವಾದ ಜನರು ಎದ್ದೇಳಬಹುದು. தேவன் தம் பரிசுத்தாவின் ஒவ்வொரு மேல ஊற்ற போகிறார். ದೇವರು ತನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಸುರಿಸ್ತಾನೆ. அவர்கள் எழுந்திருப்பார்கள், ಅವರು ಎದ್ದೇಳುವರು, தேவனுக்கு என்று எழுந்திருப்பார்கள். ಅವರು ದೇವರಿಗಾಗಿ ಎದ್ದೇಳುವರು. இப்போ புரியுதா? ಈಗ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ. விடியற் காலம் வருகிறது, ராக்காலம் வருகிற அர்த்தம் புரியுதா? ಈಗ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ. ಉದಯ ಕಾಲ ಬರ್ತದೆ, ರಾತ್ರಿ ಕಾಲ ಬರ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ. விடியற் காலம் வர இருக்கிறது, ಉದಯ ಕಾಲ ಬರ್ಲಿಕ್ಕಿದೆ, ராக்காலம் வர இருக்கிறது. ರಾತ್ರಿ ಕಾಲ ಬರ್ತದೆ. விடியற் காலம் வரும், ಉದಯ ಕಾಲವು ಬರ್ತದೆ, ராக்காலமும் வரும். ರಾತ್ರಿ ಕಾಲವು ಬರ್ತದೆ. நாம் என்ன செய்ய போகிறோம்? ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ? சத்தியத்தை நம்ப போகிறோம். ಸತ್ಯವನ್ನ ನಂಬುತ್ತೇವೆ. பரிசுத்தாவினால் நிறைந்திருக்க போகிறோம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿರುತ್ತೇವೆ. தேவ வல்லமையால் நிறைந்திருக்க போகிறோம். ದೇವರ ಬಲದಿಂದ ತುಂಬಿರೋದು. தேவ ஆவியால் நிறைந்து, ದೇವರ ಆತ್ಮನಿಂದ நிறைந்து, ತುಂಬಿದವರಾಗಿ, நிறைந்து, ತುಂಬಿದವರಾಗಿ, ತುಂಬಿದವರಾಗಿ, ஓ ரபா பாபா 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 ஷபரபா ஊரா கபா பாபா பாபா ஒவ்வொரு மீதும் பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும். கடைசி காலத்தில் கொடிய காலம் உண்டாயிருக்கும். ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಕಠಿಣ ಕಾಲಗಳು ಬರುತ್ತದೆ. கடைசி காலத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுவார். ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಸುರಿಸ್ತಾನೆ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் உலகத்தை பார்த்து பயப்பட போவதில்லை. ನಾವು ಈ ಲೋಕವನ್ನು ಕಂಡು ಭಯಪಡಲಿಕ್ಕಿಲ್ಲ. பொல்லாத மக்களை பார்த்து பயப்பட போவதில்லை. ದುಷ್ಟ ಜನರನ್ನ ಕಂಡು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. பிசாசை பார்த்து பயப்பட போவதில்லை. ಸೈತಾನನ ಕಂಡು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. நாம் தேவனை பார்க்க போகிறோம். ನಾವು ದೇವರನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. சமுத்திரத்தில் காத்திருக்க போகிறோம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾದಿರಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஊற்று மாண்டவரை சொல்ல போகிறோம். ಸುರಿಸು ದೇವರೇ, ಸುರಿಸು ದೇವರೇ, ஊற்று 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 ಸುರಿಸು ಸುರಿಸು ಸುರಿಸು, இன்னும் ಸುರಿಸು, ಇನ್ನೂ ಸುರಿಸು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. எத்தனை பேருக்கு அபிஷேகம் இன்னும் வேணும்னு இருக்குது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅಭಿಷೇಕ ಇನ್ನೂ ಬೇಕನ್ನಿಸ್ತಾ ಇದೆ? என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ನನ್ನ ಜೊತೆಲಿರೋರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತು. நான் அபிஷேகம் பெறும்போது, ನಾನು ಅಭಿಷೇಕ ಹೊಂದುವಾಗ ஆண்டவரே பல அப்படி அந்நிய பாஷையெல்லாம் பேசுவேன். ದೇವರೇ ಅಂತ ಹೇಳಿ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತೀನಿ. ஒரு வார்த்தை திரும்ப 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 சொல்லிட்டு இருப்பேன். ಆದ್ರೆ ಒಂದು ಮಾತನ್ನ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀನಿ. ஒரே வார்த்தை ಒಂದೇ ಮಾತು திரும்ப திரும்ப சொல்லுவேன். ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀನಿ. என்ன வார்த்தை தெரியுமா? ಅದು ಏನ್ ಮಾತು ಗೊತ್ತಾ? ஆங்கிலத்துல சொல்லுவேன். ಅದನ್ನ ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ. மோர், ಇನ್ನು, மோர், ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ. அபிஷேகம் இறங்கி கொண்டுதான் இருக்கும். ಅಭಿಷೇಕ ಇಳಿತಲೇ ಇರ್ತದೆ. போதும்னு சொல்ல மாட்டேன். இன்னும் ಸಾಕು ಅಂತ ಹೇಳುದಿಲ್ಲ. ಇನ್ನು ಬೇಕು, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೇಕಂತ ಹೇಳ್ತೀನಿ. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அபிஷேகம் வேணும்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅಂತ ಅಭಿಷೇಕ ಬೇಕು? ஹalleluya, 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 ஹalleluya. தேவன் தரப்போகிறார். ದೇವರನ್ನ ಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு 4 காரியங்களை முன்பாக வைக்க விருப்பப்படுகிறேன். ಒಂದು 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಡಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 1ஆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ஆம் வசனம். 8ನೇ ವಚನ. தயவு செய்து வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். ದಯವಿಟ್ಟು ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡ್ರಿ. நீ அவர்களுக்கு ನೀ ಅವರಿಗೆ பயப்பட வேண்டாம், ಅಂಜಬೇಡ. உன்னை காக்கும்படிக்கு நான் ನಾನು உன்னோடு இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನು ಉದ್ಧರಿಸಲು ನಾನೇ ನಿನ್ನೊಂದಿಗಿರುವೆ ಎಂಬುದಾಗಿ ಯೆಹೋವನು ಅನ್ನುತ್ತಾನೆ. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ಕೈಗಳ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವ. நன்றி செலுத்தலாமா? ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವ. நீ
அவர்கள் பயப்பட வேண்டாம். ನೀನು ಅವರಿಗೆ ಭಯಪಡಬೇಡ. நீ அவர்கள் பயப்பட வேண்டாம். ನೀನು ಅವರಿಗೆ ಭಯಪಡಬೇಡ. பயப்பட வேண்டாம். ನೀನು ಭಯಪಡುವುದು ಬೇಡ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? ஏன் பயப்படாத? ಯಾಕೆ ಭಯಪಡಬಾರದು? நான் கூட இருக்கிறேன்ப்பா. ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. நான் கூட இருக்கிற ஏன் பயப்படுற? ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೀನಿ, ಯಾಕೆ ಭಯಪಡುತ್ತಿ? ஹalleluya 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 ஹalleluya. வேத புத்தகத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ಸತ್ಯವೇದವನ್ನ ಮೇಲೆತ್ತಿ ಹೇಳೋಣ. ஹalleluya ஹalleluya. எரேமியா 1:8 நன்றி என்று சொல்லுவோம். ಯೆರೆಮೀಯ 1:8 ವಚನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ஹalleluya ಹೇಳೋಣ. ஹalleluya 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 ஹalleluya. எரேமியா 1:8 நன்றி சுவாமி. ಯೆರೆಮೀಯ 1:8 ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. எரேமியா 1:8 நன்றி சுவாமி. ಯೆರೆಮೀಯ 1:8 ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. நீ அவர்கள் பயப்பட வேண்டாம். ನೀನು ಅವರಿಗೆ ಭಯಪಡಬೇಡ. நீ அவர்கள் பயப்பட வேண்டாம். ನೀನು ಅವರಿಗೆ ಭಯಪಡಬೇಡ. உன்னை காக்கும்படிக்கு நானே உன்னோடு இருக்கிறேன். ನಿನ್ನ ಕಾಯುವಂತೆ ನಾನೇ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒருவேளை இந்த கூட்டத்தில் பயத்தோட வந்திருந்தால், ಒಂದು ವೇಳೆ ಈ ಕೂಟಕ್ಕೆ ನೀವು ಭಯದಿಂದ ಬಂದಿರುವುದಾದರೆ, இப்பொழுது பயத்தோடு இருந்தால், ಈಗ ಭಯದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, அது திரும்பி போன பின்பு ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் ஏதோ ஒரு காரண பயம் வந்து வருமானால், ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲಿಂದ ಹೋದ ಮೇಲೆ ಕೆಲವು ದಿವಸಗಳ ನಂತರ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಭಯ ಬರುವುದಾದರೆ, இந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஞாபகம் வைத்துக்கொள். ಈ ಜನವರಿ ತಿಂಗಳು 19ನೇ ದಿನವನ್ನ ನೀವು ನೆನಪಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ. இதனால் காலையில கர்த்தர் நேரடியாக அவனோடு பேசுற வார்த்தை, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ನೇರವಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ಮಾತು, நான் உன்னோடு இருக்கிறபடி நான் பயப்படாத. ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವ ಕಾರಣ ಭಯಪಡಬೇಡ. பயப்படாத. ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವುದರಿಂದ ಭಯಪಡಬೇಡ. நான் ஒரு 4-5 காரியங்களை சொல்ல போகிறேன். ನಾನು 4-5 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. அந்த மாதிரி சூழ்நிலை வருமானால், ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಬರುವುದಾದರೆ அந்த சூழ்நிலை பார்த்து சொல்லுங்க. ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿ, ಯೇಸು என்னோடு இருக்கிறார். ಯೇಸು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. ಯೇಸು ಉದಯ செய்யும்படி இருக்கிறார். ಯೇಸು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. நான் பயப்பட போவதில்லை. ನಾನು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். ನೀನು ಜಯವನ್ನು ಕಾಣುತ್ತೀರಿ. 2025ஆம் ஆண்டு வெற்றியை முடிக்கத்தான் போகுது. 2025ನೇ ವರ್ಷವನ್ನು ಜಯಕರವಾಗಿ ಮುಗಿಸ್ತೀರಿ. ஹalleluya 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 ஹalleluya. முதலாவதாக ಮೊದಲನೇದಾಗಿ நியாயாதிபதிகளின் புத்தகம் ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕ 14ஆம் அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசி கேட்போம். 5-6ನೇ ವಚನ ಓದುವಂತೆ ಕೇಳುವ. நியாயாதிபதிகள் ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 14ஆம் அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ வசனங்கள் 5-6. 5-6ನೇ ವಚನಗಳು. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சிம்சோனின் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ಸಂಸೋನನ ಜೀವನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. அவன் ஒரு திராட்சை தோட்ட வழியாக போய் கொண்டிருக்கிறான். ಅವನು ಒಂದು ದ್ರಾಕ್ಷ ತೋಟದ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் எதையும் யோசிக்காமல் அவருடைய மனைவி குறித்து திருமணம் பண்ண போற மனைவி நினைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் ஏதோ சாதா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ಅವನೇನು ಸಾಧಾರಣ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. யாரு வம்புக்கும் போகவில்லை, அவன் போய் கொண்டிருக்கிறான். ಅವನು ಯಾರ ತಂಟೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ, ಹಾಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. திடீரென்று சொல்லி ஒரு சிங்கம் வருகிறது. ದಿಢೀರ್ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸಿಂಹವು ಬರ್ತಾ ಇದೆ. வேதம் சொல்லுற பாலசிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಪ್ರಾಯದ ಸಿಂಹ ಎಂಬುದಾಗಿ. இளம் சிங்கம் என்று அர்த்தம். ಹಾಗಂದ್ರೆ ಅದು ಯೌವನದ ಸಿಂಹ ಅಂತ ಅರ್ಥ. இவனுடைய கைகள் ஒன்றுமில்லை. ಇವನ ಕೈಗಳಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ. தப்பித்துக் கொள்ள வழி இல்லை. ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮಾರ್ಗ ಇಲ್ಲ. சிங்கம் வந்து விட்டது. ಸಿಂಹವು ಬಂದಿತು. இப்போ இவனை கொல்ல போகிறது. ಈಗ ಏನ್ ನನ್ನನ್ನು ಸಾಯಿಸ್ತದೆ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்படிப்பட்ட கட்டத்துக்குள்ள நீங்கள் போகலாம். ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನೀವು ಹಾದು ಹೋಗಬಹುದು. இப்படிப்பட்ட சூழ்நிலை 2025ல நீ போகலாம். 2025 ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನೀವು ಬರಬಹುದು. உன் வாழ்க்கை நீ ஒம்பாட்டுக்கு வாழ்ந்து கொண்டிருப்ப. ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಿನ್ನ ಪಾಡಿಗೆ ನೀನು ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತಿ. நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கலாம். ನಾನು ನನ್ನ ಕೆಲಸ ಆಯ್ತು ಅಂತ ಇರ್ತಿ. நானும் என் குடும்பம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬ ಅಂತ ನೀನು ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತಿ. எனக்கு கொடுத்த வேலை என்று சொல்லி வேலையில் உண்மையா இருக்கலாம். ನನ್ನ ಕೆಲಸ ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರಬಹುದು. சமுதாயத்தில் நீ ஒருவேளை எனக்கு உண்டு, என் வேலை உண்டு இருக்கலாம். ಸಮುದಾಯದಲ್ಲಿ ನನಗೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಇರಬಹುದು. உறவினர் மத்தியில நீ சாந்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ಸಂಬಂಧಿಕರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀನು ಶಾಂತವಾಗಿ ಇರಬಹುದು. திடீரென்று சொல்லி சிங்கங்கள் வரலாம். ದಿಢೀರ್ ಎಂಬುದಾಗಿ ಸಿಂಹಗಳು ಬರಬಹುದು. கர்ஜிக்கிற சிங்கம் வரலாம். ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹ ಬರಬಹುದು. பாலசிங்கம் வரலாம். ಪ್ರಾಯದ ಸಿಂಹ ಬರಬಹುದು. அழிப்பு போடும்படி வரலாம். ನಿನ್ನನ್ನು ನಾಶಪಡಿಸುವಂತೆ உன் ಬರಬಹುದು. வாழ்க்கை அழிந்து விடும் என்று வரலாம். ನಿನ್ನ ಜೀವನವನ್ನು ನಾಶ ಮಾಡಬೇಕಂತ ಬರಬಹುದು. நாம் என்ன செய்ய போகிறோம்? ನಾವು ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ? பயப்பட போகிறோமா? ಭಯಪಡ್ತೇವಾ? கலங்க போகிறோமா? ಕಳವಳ ಪಡ್ತೇವಾ? எரேமியா 1:8 நினைக்க போகிறோம். ಯೆರೆಮೀಯ 1:8 ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. 1:8 என்ன சொல்லுகிறது? ಯೆರೆಮೀಯ 1:8 ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ? நான் உன்னோடு இருக்கிறபடியால் பயப்படாத. ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವ ಕಾರಣ ಭಯಪಡಬೇಡ. நான் உன்னோட இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. நான் உன்னோடு இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ.
ஐயா சொன்னார் 1989 நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன்னு சொன்னார். ಅಯ್ಯವರು ಹೇಳಿದ್ರು 1989 ಇಸ್ವಿಯಿಂದ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ நான் ಅಂತ ಹೇಳಿ. 1987 இருந்தே ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தேன். 1987 ಇಸ್ವಿಯಿಂದಲೇ ಸೇವೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದೆ. 89 ஜீசஸ் கால்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பவர் மினிஸ்ட்ரி அட்டெண்ட் பண்ணினேன். 1989 ಜೀಸಸ್ ಕಾಲ್ಸ್ ಅಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡೆ. அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா வல்லமையான ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் கிருபை தந்தார். ಅದ ನಂತರವೇ ಬಲವಾದ ಸೇವೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದನು. ஒரு நாள் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ಒಂದು ದಿನ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಸಂಭವಿಸಿದಂತ ಒಂದು ಸಂಭವವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. நாங்கெல்லாம் ஒரு பாரம்பரியமான சபையை சேர்ந்தவர்கள். ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದು ಪಾರಂಪರ್ಯವಾದ ಸಭೆಗೆ ಸೇರಿದವರು. சர்ச்சில் எல்லாம் பிசாசு தரத்துறது வியாதி தரத்துறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲೆಲ್ಲ ದೆವ್ವಗಳನ್ನ ಓಡಿಸೋದು ರೋಗ ವಾಸಿ ಮಾಡುವುದೆಲ್ಲ ಇರುವುದಿಲ್ಲ. பவர் மினிஸ்ட்ரி அட்டெண்ட் பண்ணா பிசாசு தரத்தும் ஆசை வந்துருச்சு. ದೆವ್ವಗಳನ್ನ ಓಡಿಸಬೇಕಂತ ಆಸೆ ಬಂದ್ಬಿಡ್ತು. ஏன் அப்படி ஆசை வந்துன்னு தெரியல. ಯಾಕೆ ಅಂತ ಆಸೆ ಬಂದಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதுக்கு முன்னால பிசாசுனா ரொம்ப பயம். ನನಗೆ ಮೊದಲು ದೆವ್ವಗಳಂದ್ರೆ ಭಯ. பிசாசு உடனே டேய் உன் வாழ்க்கை சொல்லிருமோன்னு பயம் எனக்கு. ಆ ದೆವ್ವಗಳು ಅಂತ ಹೇಳಿ ನಿನ್ನ ಜೀವನ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ಬಿಡ್ತದಂತ ಭಯ ನನಗೆ. அதனால பிசாசு நான் ஓடிடுவேன் பொதுவா. ಅದರಿಂದ ದೆವ್ವಗಳು ಕಂಡ್ರೆ ಓಡೋಗ್ಬಿಡ್ತೀನಿ. பவர் மினிஸ்ட்ரி அட்டெண்ட் பண்ண உடனே ಜೀಸಸ್ ಕಾಲ್ಸ್ ಸೇರಿದ ಮೇಲೆ பிசாசு தரதுன்னு ஆசை வந்தது. ದೆವ್ವಗಳನ್ನ ಓಡಿಸಬೇಕಂತ ಆಸೆ ಬಂತು. எங்க தரத்துறது எனக்கு தெரியல. ಎಲ್ಲಿ ಓಡಿಸೋದಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்நாட்களில ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ஐயா சொன்னார் டிவிஎஸ்ல வேலை பார்த்தேன்னு சொன்னார். ಆ ಅಯ್ಯವರು ಹೇಳಿದ್ರು ನಾನು ಟಿವಿಎಸ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. டிவிஎஸ் முன்பா என்ஃபீல்ಡ್ங்கிற ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಬುಲೆಟ್ ಮೋಟಾರ್ ಸೈಕಲ್ ಸೊ ಟಿವಿಎಸ್ ಮುಂಚಿತವಾಗಿ ಎನ್ಫೀಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ಬುಲೆಟ್ ತಯಾರು ಮಾಡುವಂತ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಇದ್ದೆ. 17 ವರ್ಷ ಎನ್ಫೀಲ್ಡ್ ವರ್ಕ್ பண்ணிருக்கேன். ಸೊ 17 ವರ್ಷ ಎನ್ಫೀಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಎನ್ಫೀಲ್ಡ್ முடிச்சு வந்தா ನೈಟ್ ಶಿಫ್ಟ್ முடிச்சிட்டு வருவேன் வீட்டுக்கு. ಸೊ ಎನ್ಫೀಲ್ಡ್ ಕೆಲಸ ಮುಗಿಸಿಕೊಂಡು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಾನು ಬರ್ತೇನೆ ಮನೆಗೆ. 1 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். ರಾತ್ರಿ 1 ಗಂಟೆಗೆ ಮನೆಗೆ ಬರ್ತೀನಿ. எங்க அம்மா ஒரு சில சாப்பிடுற பொருட்கள்லாம் வைத்திருப்பார்கள். ಅಮ್ಮ ಕೆಲವು ಊಟ ಎಲ್ಲ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ಅದೆಲ್ಲ ತಿಂದ್ಬಿಟ್ಟು 2 ಮಣಿ ವರೆಗೂ ಬೈಬಲ್ ವಾಸಿ 2 ಗಂಟೆ ತನಕ ಬೈಬಲ್ ಓದ್ತೀನಿ. 2 ಮಣಿ ಆನದಿಯೋ 2 ಗಂಟೆ ಆದ್ಮೇಲೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಅಲ್ಲ ಕಾಲಿಲ್ಲ ನಡರಾತ್ರಿ. ಸೊ ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲಿ 2 ಮಣಿ ಆನದ ಲೈಟ್ ಆಫ್ பண்ணிட்டு 2 ಗಂಟೆಗೆ ಲೈಟ್ ಆಫ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು தூங்க போக மாட்டேன். ನಿದ್ರೆ ಮಾಡಕ್ ಹೋಗಲ್ಲ. ಮೊಣಕಾಲು போட்டு ஜெபம் பண்ணுவேன். ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. ಜೆಬಿತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ 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 ಕಾಲ 5 ಮಣಿ ಆயிடும் ಜೆಜಮಿಲ್ಲ. ಬೆಳಗ್ಗೆ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆ 5 ಗಂಟೆ ಆಗ್ಬಿಟ್ಟಿರುತ್ತೆ. எங்க அம்மா எழும்பிடுவாங்க. ಅಮ್ಮ ಎದ್ದು ಬಿಡ್ತಾರೆ. ஐயோ அம்மா திட்டுவான்னு சொல்லி நான் படுத்த நாட்கள் உண்டு. ಅಯ್ಯೋ ಅಮ್ಮ ಬೈತಾರ ಅಂತ ಹೇಳಿ ತಿರುಗಿ ನಾನು ಮಲಗಿದ್ದ ದಿನಗಳು ಉಂಟು. ஒரு நாள் அப்படிதான் வந்தேன். என்ஃபீல்ட்ல வேலை முடிச்சிட்டு வந்தேன். ಒಂದು ದಿನ ಹಾಗೆ ಎನ್ಫೀಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಬಂದೆ. அம்மா கொடுத்த எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சேன். ಅಮ್ಮ ಕೊಟ್ಟ ಎಲ್ಲ ತಿಂದ್ಬಿಟ್ಟು ತಿಂದೆ. 2 ಮಣಿ ವರೆಗೂ ಬೈಬಲ್ ವಾಸ್ತೇன். 2 ಗಂಟೆ ತನಕ ಬೈಬಲ್ ಓದಿದೆ. ஜெபிக்கலாம் என்று சொல்லி பைபிளை மூடிவிட்டு ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಬೈಬಲ್ ಮುಚ್ಚಿ ಲೈಟ್ ಆಫ್ பண்ணி ಲೈಟ್ ಆಫ್ ಮಾಡಿ ಮೊಣಕಾಲು போட்டு ಕಣ್ಣ போண்டேன். ಮೊಣಕಾಲು ಊರಿ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದೆ. ಕಣ್ಣ ಮೂಡ್ನೋಂಡೆ. ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದ ಕೂಡಲೇ கண்ணுக்கு முன்னால ஒரு உருவம் வந்து நிக்குது. ನನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಯಾವುದೋ ಒಂದು ರೂಪ ಬಂದು ನಿಲ್ತಿದೆ. அந்த உருவம் எப்படி இருந்து தெரியுமா? ಆ ರೂಪ ಹೆಂಗಿತ್ತು ಗೊತ್ತಾ? நான் சொல்றேன் கேட்டுடு. ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಕೇಳಿ. ஒரு மண்டை ஓடு. ಒಂದು ತಲೆ ಬುರುಡೆ. அந்த 2 கண்ணு இருக்கிற சிவப்பு கலர்ல லைட் மாதிரி 2 அப்படி எரியுது. ಆ 2 ಕಣ್ಣುಗಳಿರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೆಂಪು ಕಲರ್ ಲೈಟ್ ಉರಿಯುವಂತ ಉರಿತಾ ಇದೆ. அந்த பல்லு ஈன்றது பல்லு. ಆ ಹಲ್ಲು ಈ ಅಂತ ಇದೆ. சிரிக்கல. ನಗ್ತಾ ಇಲ್ಲ ಅದು. அது தலை அப்படி. ಆ ತಲೆ ಹಂಗೆ. இந்த நடுவுல பாத்தீங்கன்னா கோடு எடுத்து சீவனது மாதிரி முடி இருக்குது. ಸೊ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಲೆ ಬಾಚಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೂದಲಿದೆ. எங்க நடுவுல லைன் எடுத்து ಮಧ್ಯದಲ್ಲಿ ಲೈನ್ ತೆಗೆದು இந்த பக்கம் தலைமுடி விட்டுது. ಈ ಕಡೆ ಕೂದಲು ಬಿಟ್ಟಿದೆ. இந்த பெண்கள் தலைமுடி விடுற மாதிரி ಈ ಹೆಂಗಸರು ತಲೆ ಕೂದಲು ಬಿಡುವಂತೆ. அப்படி ஒரு காட்சி நான் என் வாழ்க்கையில பார்த்ததில்லை. ಅಂತ ದೃಶ್ಯವನ್ನ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡೇ ಇಲ್ಲ. எங்க சர்ச்சில் யாரும் சொல்லி கொடுத்ததில்ல. ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರು ಹೇಳ್ಕೊಟ್ಟಿಲ್ಲ. இத நான் பாக்குறேன் இப்போ. ಇದನ್ನ ನಾನು ಈಗ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. நைட் 2 மணி ಮಧ್ಯರಾತ್ರಿ 2 ಗಂಟೆ லைட் அணைச்சிருக்கிறேன். ಲೈಟ್ ಆಫ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. இத பார்த்த உடனே பயந்துட்டேன். ಇದನ್ನ ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಭಯ ಪಟ್ಬಿಟ್ಟೆ. பயந்து கண்ண திறந்து பாக்குறேன். ಭಯ ಪಟ್ಬಿಟ್ಟು ಕಣ್ ತೆರೆದು ನೋಡ್ತೀನಿ. கண்ணு முன்னால உருவம் நிக்குது. ಕಣ್ಣು ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತಿದೆ ಅದು. இந்த இடத்துல இருந்து ஒரு பயம் வந்தது எனக்கு. ಈ ಸ್ಥಳದಿಂದ ನನಗೊಂದು ಭಯ ಬಂತು. எனக்கு ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் ஓடணும்னு இருந்தது எனக்கு. ನನಗೆ ಒಂದು 15 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರ ಓಡೋಗೋಣ ಅನಿಸ್ತಾ ಇತ್ತು. என்ன செய்யறதுன்னு தெரியல. ಏನ್ ಮಾಡೋದಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. என்ன அறியாமலே ನನ್ನನ್ನೇ ಅರಿಯದೆ. நான் சொல்லவில்லை. என்ன அறியாமலே ನನ್ನನ್ನೇ ಅರಿಯದೆ உள்ள இருந்து ஒரு 3 வார்த்தை வந்தது. ಒಳಗಡೆಯಿಂದ ಒಂದು 3 ಮಾತುಗಳು ಬಂತು. நான் ஓடுறது ரெடியா இருக்கிறேன். ನಾನು ಓಡೋದಕ್ಕೆ ರೆಡಿ ஒரு ಆಗಿದ್ದೀನಿ. 3 வார்த்தை வந்தது. ಒಂದು 3 ಮಾತುಗಳು ಬಂತು. என்ன வார்த்தை தெரியுமா? ಅದು ಏನು ಮಾತು ಗೊತ್ತಾ? ಯೇಸುವಿನ ರಕ್ತಂ ಜಯಂ. ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ಜಯ. ஐயா நான் சொல்லல ஐயா. ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. நான் ஓடுறது ரெடியா இருக்கிறேன். ನಾನು ಓಡೋದಕ್ಕೆ ರೆಡಿ என்ன ಆಗಿದ್ದೀನಿ. அறியாமலே ஒரு சத்தம் வருது. ನನ್ನನ್ನು ಅರಿಯದೆ ಒಂದು ಶಬ್ದ ಬರ್ತಾ ಇದೆ. ಯೇಸುವಿನ ರಕ್ತಂ ಜಯಂ, ಯೇಸುವಿನ ರಕ್ತಂ ಜಯಂ, ಯೇಸುವಿನ ರಕ್ತಂ ಜಯಂ. ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ಜಯ, ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ಜಯ, ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ என்ன ಜಯ. அறியாமலே வருது. ನನ್ನನ್ನು ಅರಿಯದೆ ಬರ್ತಾ ಇದೆ. நான் உன்ன அந்த உருவத்தை பார்த்து ನಾನು ಆ ರೂಪವನ್ನು ನೋಡಿದೆ. ಯೇಸುವಿನ ರಕ್ತಂ ಜಯ, ಯೇಸುವಿನ ರಕ್ತಂ ಜಯಂ சொன்னேன். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ಜಯ, ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ಜಯ ಅಂದೆ. பைபிள் எடுத்து பிடிச்சிட்டேன். ಬೈಬಲ್ ಎತ್ತಿ ಹಿಡ್ಕೊಂಡೆ. ಯೇಸುವಿನ ರಕ್ತಂ ಜಯಂ, ಯೇಸುವಿನ ರಕ್ತಂ ಜಯಂ சொன்னேன். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ಜಯ, ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ಜಯ ಅಂದೆ. இவ்வளவு சொன்ன உடனே ಇಷ್ಟು ಹೇಳಿದ್ಮೇಲೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತಂ சொன்ன உடனே ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಅಂದ நான் ಕೂಡಲೇ ஓடணும் தான் நினைச்சேன். ಅದು ಓಡೋಗ್ತಾ ಅಂತ ಅನ್ಕೊಂಡೆ. நான் நினைச்சேன். ನಾನು ಎಣಿಸ್ದೆ அது பக்கத்துல வருது. ಅದು ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದೆ.
ஃப்ரெண்டு கிட்ட ஹலோ ஹவ் ஆர் யூ கேக்குறோம்ல, அந்த மாதிரி பக்கத்துல வருது இது. ಫ್ರೆಂಡ್ ಹತ್ರ ಹಾಯ್ ಹಲೋ ಹವರಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಹಾಗೆ ಹತ್ರಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದೆ ಅದು. நான் பக்கத்துல வருது கூப்பிடல, நான் போறது தான் சொன்னேன். ನಾನು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಾ ಅಂತ ಕರೀಲಿಲ್ಲ, ಹೋಗು ಅಂತಾನೆ ಹೇಳಿದೆ. பக்கத்துல வருது, ಅದು ಹತ್ರಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದೆ. ஆனாலும் ஒரு தைரியம், ಆದ್ರೂ ಒಂದು ಧೈರ್ಯ. ஓடணும்னு என்ன இல்ல, இப்போ ಈಗ ಓಡೋಗ್ಬೇಕಂತ ಮನಸ್ಸಿಲ್ಲ. இன்னும் வேகமா சொல்ல ஆரம்பிச்சேன். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ಜಯ, ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ಜಯ ಅಂತ ಇನ್ನೂ ಜೋರಾಗಿ வேகமா சொல்ல ஆரம்பிச்சேன். ಇನ್ನೂ ಬೇಗ ಹೇಳಿದಾಗ அடி பக்கத்துல வந்து உருவம் ಹಾಗೆ ಹತ್ತರಕ್ಕೆ ಬಂದಂತ ರೂಪ மறைஞ்சு போய் விட்டது. ತಕ್ಷಣವೇ ಮರೆಯಾಯಿತು. அது வரைக்கும் ಅಲ್ಲಿ ತನಕ இயேசு ரத்தம் ஜெயம் சொன்னா பிசாசு ஓடும் கேள்விப்பட்டுக்கிறேன். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ಜಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೆವ್ವಗಳು ಓಡೋಗ್ತದಂತ ಕೇಳಿಸಿಕೊಂಡಿದ್ದೀನಿ. அன்னைக்கு நான் அனுபவித்து விட்டேன். ಆ ದಿವಸ ನಾನು ಅದನ್ನು ಅನುಭವಿಸಿದೆ. அன்றைக்கு அனுபவித்து விட்டேன். ಅವತ್ತು ನಾನು ಅದನ್ನು ಅನುಭವಿಸಿದೆ. ஹalleluya 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 ஹalleluya. பால சிங்கத்தை போல பிசாசு வரலாம், ಪ್ರಾಯದ ಸಿಂಹದಂತೆ ಸೈತಾನನು ಬರಬಹುದು. ಅವನೇ விளங்கலாம் என்று சொல்லி வகை தேடிக்கொண்டு வரலாம். ಯಾರನ್ನ ನುಗ್ಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಗರ್ಜಿಸುತ್ತಾ ಬರಬಹುದು. 2025 ஆண்டு ஒழுங்க வேண்டும் என்று வரலாம். 2025ರಲ್ಲಿ ನೀನು ನುಗ್ಗಬೇಕಂತ ಬರಬಹುದು. நாம் என்ன செய்ய போகிறோம்? ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ? ಯೆರೆಮೀಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ நினைக்க போகிறோம். ಯೆರೆಮೀಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ, நான் பயப்பட போவதில்லை. ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ, ನಾನು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ, வெற்றியை தருகிறார், ನನಗೆ ಜಯ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹalleluya 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 ஹalleluya. பயப்படாதிருங்கள். பயப்படಬೇಡ್ರಿ. பிசாசுகள் வரலாம், ಸೈತಾನ ಬರಬಹುದು, ಮಂತ್ರಗಳು வரலாம், ಮಂತ್ರಗಳು ಬರಬಹುದು, சூழ்நிலைகள் வரலாம், ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬರಬಹುದು. பயப்படாதுங்க. ನೀನು ಭಯಪಡಬೇಡ. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ಜಯ ಅಂತ ಹೇಳಿ, இயேசு என்னோடு இருக்கிறார்னு சொல்லுங்க. ಯೇಸು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ, நிச்சயமா நீங்கள் வெற்றி காண கரங்களை தட்டி ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀವು ಜಯ ಹೊಂದುತ್ತೀರಿ. ஆக முதலாவதாக ಮೊದಲನೇದಾಗಿ சிங்கங்கள் ಸಿಂಹಗಳು கர்ஜின சிங்கம் போல ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದ ಉಪಾಧಿಯಲ್ಲಿ வரலாம். ಬರಬಹುದು. நாம் என்ன செய்ய போகிறோம்? ನಾವೇನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ? தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ದೇವರನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. சத்தியத்தை ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம். ಸತ್ಯವನ್ನು ಈಗಾಗಲೇ ತಿಳಿದಿದ್ದೇವೆ. ஆகையால் தேவனை நோக்கி பார்ப்போம். ಪ್ರೀತಿಯ ದೇವರನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವ, அவர் நமக்கு ஜெயத்தை தருவார். ಆತ ನಮಗೆ ಜಯ ಕೊಡುತ್ತಾನೆ. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ மத்தேயுவின் புத்தகம் ಮತ್ತಾಯನ ಪುಸ್ತಕ 8ನೇ அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ವಚನದಲ್ಲಿ ವಾಸಿத்து பார்க்கும்போது 23ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் படவிலே போய் கொண்டிருக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಷ್ಯರ ಸಂಗಡ ಹಡಗಿನಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த படகுல போய் கொண்டிருக்கும்போது ಆ ಹಡಗಿನಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ சொல்லி சூறாவளி காற்றடிக்கிறது. ದಿಢೀರೆಂಬುದಾಗಿ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸ್ತಾ ಇದೆ. அவர்கள் பயந்து போகிறார்கள். ಅವರು ಭಯಪಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. வாசி கேட்போம். ಓದುವುದಕ್ಕೆ ಕೇಳುವ. அவர் படவில் ஏறினபோது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி, ஏன் பயப்படுகிறீர்கள் சொல்லி, ಯಾಕೆ ಭಯಪಡುತ್ತೀರಿ ಅಂತ ಹೇಳಿ எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்றையும் கடலையும் அதட்டினார். ಗಾಳಿಯನ್ನು ಸಮುದ್ರವನ್ನು ಗದರಿಸಿದನು. உடனே ತಕ್ಷಣವೇ அமைதி. ಎಲ್ಲ ಶಾಂತವಾಯಿತು. வாழ்க்கையில வேதனை இருக்குதா? ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ವೇದನೆ ಇದೆಯಾ? Jesus name. Amen. Stand up. ರಾಹುದನಮ ಶಂದರಮ தீமா ஹூமா ஹமா ரமா ஷகுனா ஷந்தரபா. ஒரே ஒரு விடுதலையின் வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಶಕ್ತಿ ಇಳಿಯಲಿ ಸ್ವಾಮಿ. வல்லமை இறங்கட்டும் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಶಕ್ತಿ ಇಳಿಯಲಿ. ನೀತಿಗತ ದೇವ ವಲ್ಲமை ಅಗ್ನಿ ಇறங்குவதாக. ದೇವರ ಬಲವು ಇಳಿದು ಬರಲಿ. ஒரு தேவ வல்லமை. ಒಂದು ದೇವ ಬಲ. Fire of God. ದೇವರ ಅಗ್ನಿ. Fire in the name of Jesus. ದೇವರ ಅಗ್ನಿ. Fire of God. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. Touch. Jesus name. Hallelujah. Hallelujah. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಯೇಸು ಶಿಷ್ಯர்களும் ಯೇಸು ಶಿಷ್ಯರು படவிலே போய் கொண்டிருக்கிறார்கள். ಹಡಗಿನಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த சமயத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ ஒரு பயங்கரமான சூறாவளி காற்று வருகிறது. ಒಂದು ಭಯಂಕರವಾದ ಗಾಳಿ ಬೀಸ್ತಾ ಇದೆ. அந்த சூறாவளி காற்று நிமித்தம் பயந்து போகிறார்கள். ಆ ಬಿರುಗಾಳಿನ ಕಂಡು ಹೆದರ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன செய்வதென்று அறியாமல் தத்தளிக்கிறார்கள். ಏನು ಮಾಡುವುದೆಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ಲ, ತತ್ತರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು எழுப்புகிறார்கள். ಭಯಪಟ್ಟು ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நாங்கள் அழிந்து போகிறோம். ಅಯ್ಯೋ, ನಾವು ಸಾಯ್ತಾ ಇದ್ದೇವೆ. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ನಮ್ಮ ಜೀವನ ಮುಗಿದೋಯ್ತು. படகோட படகா அழிஞ்சு போறோம். ನಾವು ದೋಣಿಯ ಸಂಗಡ ನಾಶವಾಗ್ತೇವೆ. நீயும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? ನೀನು ಹಾಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೀಯಾ? நீயும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறியா? ನೀನು ಹಾಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೀಯಾ? அவ்வளவுதான்
முடிஞ்சு போச்சு, ಎಲ್ಲ ಮುಗಿದೋಯ್ತು, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, ಇನ್ನು ಮೇಲೆ ಏನಿಲ್ಲ, அப்படியே மூழ்கிடுவோம், ಹೀಗೆ ಮುಳುಗೋಗ್ತೀವಿ, அப்படியே மூழ்கி உள்ள போயிருவோம். ಹಾಗೆ ಮುಳುಗಿ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. எதிர்காலம் இல்லை, ಇನ್ನು ಏನಿಲ್ಲ, எதிர்காலம் இல்லை, ಇನ್ನು ಭವಿಷ್ಯ ಇಲ್ಲ, அழிவுதான் இருக்கிறது. ಇನ್ನು ಕೆಟ್ಟ ದಿನಗಳೇ. என் கணவன் குடிகாரன், ನನ್ನ ಗಂಡ ಕುಡುಕ, அவன் திருந்த மாட்டான், ಅವನ ಮನ ತಿರುಗಲ್ಲ, என் பிள்ளைகள் படிக்காம ஊர் சுத்திட்டு இருக்காங்க, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಓದದೆ ಊರು ಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, எனக்கு இந்த பாவ வழக்கத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை, ನನಗೆ ಈ ಪಾಪದ ಜೀವನ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬರಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, பில்லி சூனிய சக்தியினால ஜெயிக்க முடியவில்லை, ಈ ಮಾಟ ಮಂತ್ರ ಶಕ್ತಿ ನನ್ನಿಂದ ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, அப்படியே அழிஞ்சு போயிருவேன், ನಾನು ಹಾಗೆ ನಾಶವಾಗ್ಬಿಡ್ತೇನೆ. சொல்லி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ಹಾಗೆ ಹೇಳ್ತಾ ಇರುವ ದೇವರ ಮಗುವೇ, சொல்லுகிற தேவ பிள்ளையே, ಹಾಗೆ ಹೇಳ್ತಾ ಇರುವ ದೇವರ ಮಗುವೇ, யாரா இருந்தாலும் சரிதான், ನೀನು ಯಾರಾಗಿದ್ದರೂ ಸರಿಯೇ, நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ನಿನ್ನ ಕಡೆಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಬರ್ತಾ ಇದೆ, நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ನಿನ್ನ ಕಡೆಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಬರ್ತಾ ಇದೆ, உன்னை காக்கும்படி உன்னோட நான் இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார், ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವಂತೆ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஓ ரபா பா 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 ஓ ரபா பா 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 ஓ ரபா கபாரபா ஷபா ரிபா ஹபா 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 உபா பாபா 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 ரிபா கபா பாபா 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 பாபா. நீ அழிந்து போவதில்லை, ನೀನು ನಾಶವಾಗುವುದಿಲ್ಲ, நிர்மூலமாக போவதில்லை, ನೀನು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ, தேவன் உன்னோடு இருக்கிறார், ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬುತ್ತೀರಾ? விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬುತ್ತೀರಾ? விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா, ஹalleluya. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார், ಕರ್ತನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. நீங்கள் நிர்மூலமாக போவதில்லை, ನೀವು ನಿರ್ಮೂಲವಾಗುವುದಿಲ್ಲ, நீங்கள் ಅಳಿந்து போவதில்லை, ನೀವು ನಾಶವಾಗುವುದಿಲ್ಲ, பெருங்காற்று அழுத்த போவதில்லை, ಬಿರುಗಾಳಿ ನಿನ್ನನ್ನು ಕೆಳಗೆ ತಳ್ಳುವುದಿಲ್ಲ, பெருங்காற்று அழுத்த போவதில்லை, ಬಿರುಗಾಳಿ ನಿನ್ನನ್ನು ಮುಳುಗಿಸುವುದಿಲ್ಲ, வெள்ளம் உங்களை அழுத்த போவதில்லை, ಪ್ರವಾಹವು ನಿಮ್ಮನ್ನು ಮುಳುಗಿಸುವುದಿಲ್ಲ, தேவன் உங்களை நிற்க பண்ணுவார், ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಎದ್ದು ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. பல ஆண்டுகளுக்கு முன்பு ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ நான் ஒரு சின்ன பையனா இருக்கும்போது ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಡುಗನಾಗಿದ್ದಾಗ ஒரு சம்பவத்தை என் தாய் எப்பொழுதும் சொல்லுவார்கள், ನನ್ನ ಒಂದು ಸಂಭವ ನನ್ನ ತಾಯಿಯವರು ಯಾವಾಗಲೂ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, என் உள்ளத்தை அதிகமா உருக்கிய ஒரு சம்பவம், ಅದು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಕರಗಿಸಿದಂತ ಒಂದು ಸಂಭವ. எனக்கு ஒருவேளை ஒரு 12-13 வயது இருக்க வேண்டும், ನನಗೆ ಒಂದು 12-13 ವಯಸ್ಸು ಇರಬಹುದು. என்னோட தகப்பனாரும் தாயாரும் கர்த்தரை அறிந்திருந்தார்கள், ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಕರ್ತನನ್ನು ಅರಿತಿದ್ದರು. நாங்கெல்லாம் கிறிஸ்தவ குடும்பம் தான், ನಾವೆಲ್ಲರೂ ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬದವರೇ, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், ಕನ್ಯಾಕುಮಾರಿ ಜಿಲ್ಲೆಗೆ ಸೇರಿದವರು. அந்த காலத்துல எங்க குடும்பத்துல மிக அதிகமான வேதனையும் கஷ்டம் இருந்தது, ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಹಳವಾದ ವೇದನೆ ಕಷ್ಟಗಳು ಇದ್ದವು. என்னோட தாயார் அதிகமாய் ஜெபிக்கிறவர்கள், ನನ್ನ ತಾಯಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರು, எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள், ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ, எங்களெல்லாம் ஜெபத்தை கத்துக் கொடுத்தார்கள், ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕಲಿಸಿಕೊಟ್ಟರು. தகப்பனாரும் அப்படிதான் இருப்பார்கள், ನಮ್ಮ ತಂದೆ ಹಾಗೆ ಇರ್ತಾರೆ. எங்க உறவின் முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள், ಮುಳ್ಳನ್ನ ಮುಳ್ಳಿನಿಂದ ತೆಗಿಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರು. மந்திரத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் மந்திரம் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள், ಮಂತ್ರವನ್ನ ಜಯಿಸಬೇಕಂದ್ರೆ ಮಂತ್ರವನ್ನೇ ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳ್ಕೊಟ್ರು. மந்திரத்துக்கு விரோதமா மந்திரம் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள், ಮಂತ್ರಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಂತ್ರವನ್ನೇ ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳ್ಕೊಟ್ರು. என்னோட தகப்பனாரும் தாயாரும் சொல்லிவிட்டால் நாங்க அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி ನಮ್ಮ ತಂದೆ ಹೇಳ್ಬಿಟ್ರು ಆ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ನಾವು ಮಾಡುವುದಿಲ್ಲ ಅಂತ. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ಅಪ್ಪ ಅದೆಲ್ಲ ಏನಿಲ್ಲಪ್ಪ, ஒரு சின்ன ஒரு தாயத்து விழுங்குது, இதுக்கு கயிறை கட்டினா போதும் முடிஞ்சிடும், ಚಿಕ್ಕದೊಂದು ತಾಯಿ ಇಲ್ಲಿ ಕಟ್ಟಿದ್ರೆ ಸಾಕು ಮುಗಿದೋಗುತ್ತೆ ಅಂದ್ರು. தகப்பனார் தாயாரெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார், ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಅದೆಲ್ಲ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ ಅಂದ್ರು. நீ ஒண்ணும் செய்யண்டாம்பா வரண்டாம்பா, ನೀನ್ ಏನ್ ಮಾಡೋದು ಬೇಡ, ಬರೋದ್ ಬೇಡ, காசை கொடுத்தா நாங்க கொண்டு போய் அங்க காணிக்க போடுறோம், ನೀನ್ ಕಾಸು ಕೊಟ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಕಾಣಿಕೆ ಹಾಕ್ಬಿಡ್ತೀವಿ, சரியா போயிடும், ಎಲ್ಲ ಸರಿಯಾಗ್ಬಿಡ್ತದೆ, காசெல்லாம் தர முடியாது என்று சொல்லிவிட்டார், ಕಾಸೆಲ್ಲ ಕೊಡಕ್ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು. ஏதோ சொல்லி பார்த்தார்கள், ಏನೇನೋ ಹೇಳಿ ನೋಡಿದ್ರು. எப்போ பார்த்தாலும் திரும்ப பாய்சன் பண்ணி கொண்டிருப்பார்கள். ಆದ್ರೆ ನನ್ನ ತಂದೆಯನ್ನ ಅವರ ತಂದೆಯವರು ಅವರ ಸಹೋದರೆಲ್ಲರೂ ಬಹಳವಾಗಿ ಒತ್ತಾಯ ಮಾಡ್ತಾನೇ ಇದ್ರು. ஒரு நாள் ಒಂದು ದಿನ தகப்பனார் வேதனைப்பட்டு ನನ್ನ ತಂದೆಯವರು ವೇದನೆ ಪಟ್ಟು ரூம்குள்ள வந்து விட்டார், ರೂಮ್ ಒಳಗೆ ಬಂದ್ಬಿಟ್ರು. ரூமுக்கு வரும்போது ರೂಮಿಗೆ ಬರುವಾಗ அம்மாவை பார்த்து சொன்னாரு, ನಮ್ಮ ಅಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, என்னால தாங்க முடியல, ನನ್ನಿಂದ ಸಹಿಸಲಿಕ್ಕೆ இதுக்கு ಆಗ್ತಾ மேல ಇಲ್ಲ, என்னால முடியாது, ಇನ್ನು ಮೇಲೆ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, காலையில நான் ஏதாவது செய்திர போறேன் என்று சொன்னார், ನಾನು ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ ಮಾಡ್ತೇನೆ, காலையில நான் ஏதாவது செய்திர போறேன், ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಬಿಡ್ತೇನೆ, என்னால முடியல என்று சொல்லிவிட்டார், ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. தாயார் உடைந்து போனார்கள், ನನ್ನ ತಾಯಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟರು, உடைந்து போனார்கள். ಅವರು ಹೊಡೆದು ಹೋದ್ರು. ஆண்டவரே, ದೇವರೇ, எவ்வளவு பெரிய அற்புதத்தை ನಾವು பார்த்திருக்கிறோம், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ, மகிமையை பார்த்திருக்கிறோம், ಎಷ್ಟು ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. அந்த தேவனை மறுதலிக்கிறதா, ಆ ದೇವರನ್ನ ನಾವು ದೂಷಿಸುವುದಾ? ஒரு காலம் நடக்கூடாது சுவாமி, ಒಂದು ದಿನವಂತದ್ದು ನಡೀಬಾರದು. என் கணவர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறாரே, ನನ್ನ ಗಂಡ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ, உதவி செய்யாண்டவரே, ದೇವರೇ ನೀನೇನಾದ್ರೂ ಸಹಾಯ ಮಾಡು, உதவி செய்வன்னு சொல்லி தாயார் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க ஆரம்பித்தார். ದೇವರ ಸಹಾಯ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮ ತಾಯಿಯವರು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. என் தகப்பனார் படுத்து தூங்கி விட்டார், ನನ್ನ ತಂದೆ ಮಲಗಿಬಿಟ್ರು, என் தாயார் தூங்கவில்லை, ನನ್ನ ತಾಯಿ ನಿದ್ದೆ ಮಾಡಲಿಲ್ಲ, இரவெல்லாம் முழங்கால் போட்டார்கள், ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ஐயோ ஆண்டவரೇ, நாங்களும் மறுதலிக்க கூடாது ஆண்டவரே, ದೇವರೇ ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ತಿರಸ್ಕರಿಸಬಾರದು, கூடாது ஆண்டவரೇ, ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲಬಾರದು, ಇಲ್ಲ பலப்படுத்தும் சுவாமி, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸು. கதறி 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 அழுதார்கள். ಅವರು ಗೋಳಾಡಿ ಗೋಳಾಡಿ ಹತ್ತರು. 11 மணி 12 மணி 1 மணி 2 மணி 12 ಗಂಟೆ 1 ಗಂಟೆ 2 ಗಂಟೆ என் தாயார் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். ನನ್ನ ತಾಯಿ
ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ ಇದ್ರು. 3 ಮಣಿ 4 ಮಣಿ 3-4 ಗಂಟೆ 5 மணி 5 ಗಂಟೆ அம்மா ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ರು. மறுதலிச்சிர கூடாது ஆண்டவரே, ನಾವು ತಿರಸ್ಕರಿಸಬಾರದು ದೇವರೇ, கூடாது சுவாமி, ನಮ್ಮನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಬಾರದು, செய்யுங்க ஆண்டவரே, ಸಹಾಯ ಮಾಡು. 5 மணி ஆனோனே 5 ತಾಸು எங்க அம்மாவால தாங்க முடியாம ನಮ್ಮ ಅಮ್ಮನಿಂದ ತಡೆಯಕ್ಕಾಗದೆ ரொம்ப ಟಯರ್ಡ್ல ಬಹಳ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ படுத்துட்டாங்க. ಹಾಗೆ ಮಲಗ್ಬಿಟ್ರು. அப்படியே கட்டில படுத்தாங்க. ಹಾಗೆ ಮಂಚದಲ್ಲಿ ಮಲ್ಕೋಬಿಟ್ರು. எங்க அம்மா கட்டில படுத்த உடனே ಅಮ್ಮ ಮಂಚದಲ್ಲಿ ಮಲಗದ ಕೂಡಲೇ அம்மா கட்டில படுத்த உடனே ನಮ್ಮ ಅಮ್ಮವರ ಮಂಚದಲ್ಲಿ ಮಲಗದ ಕೂಡಲೇ அம்மா அருகாமையில் ஒருவர் வந்து நின்றா. ನಮ್ಮ ಅಮ್ಮವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಬಂದು ನಿಂತರು. அம்மா பார்த்து சொன்னா, ನಮ್ಮ ಅಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, பயப்படாத, ಭಯಪಡಬೇಡ, நான் கூட தான் இருக்கிறேன், ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೀನಿ, நான் கூட தான் இருக்கிறேன், ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ, பயப்படாத, ಭಯಪಡಬೇಡ, நான் கூட தான் இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೀನಿ. அம்மா திடுக்கிட்டு எழும்பி பார்த்தார்கள். ನಮ್ಮಮ್ಮ ದಿಢೀರಂತ ಎಚ್ಚರವಾದ್ರು. யாருமே இல்ல. ಯಾರು ಇಲ್ಲ. யாரது ಯಾರದು யாரது ಯಾರದು? எரேமியா 1-ம் அதிகாரம் 8ம் வசனம் சொன்னேன். ಯೆರೆಮೀಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ ಹೇಳಿದೆ, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னாங்க. ಭಯಪಡಬೇಡ, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. 7 மணி வாக்குல என் தகப்பனார் எழும்பினார்கள். ಒಂದು 7 ಗಂಟೆಗೆ ನನ್ನ ತಂದೆಯವರು ಎದ್ದು ಹೇಳಿದ್ರು. எங்க அப்பா எழும்பின உடனே ಅಪ್ಪ ಇದ್ದ ಕೂಡಲೇ அவங்க அப்பா ಅವರ ತಂದೆ அவர் ரூம்குள்ள வந்தாரு. ಅವರು ಒಳಗಡೆ ಬಂದ್ರು. என்னடே செய்ய போற என்று கேட்டார். ಏನ್ ಮಾಡ್ತೀಯ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. என் தகப்பனார் சொன்னா, ನನ್ನ ತಂದೆ ಹೇಳಿದ್ರು, நான் உன் குடும்பத்தாரும் கர்த்தரை சேவிக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು ಯೆಹೋವನನ್ನೇ ಸೇವಿಸ್ತೇವೆ ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ವಿ ಅಂದ್ರು. எங்க தாத்தா சொன்னாமாடே அதாண்டே சரியிடே என்று சொன்னார். ಸೊ ನಮ್ಮ ತಂದೆಯವರು ನೀವು ಅದನ್ನೇ ಮಾಡ್ತೀರಿ ಅಂತ ಅಂದ್ರು. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தகப்பனாரும் தாயாரும் நம்மோடு இல்லை, அவர்கள் கடந்து போய் விட்டார்கள். ಇವತ್ತು ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ನಮ್ಮ ಸಂಗಡಲ್ಲಿ ಅವರು ಹಾದು ಹೋಗಿದ್ದಾರೆ. ஆனால் இந்த நாள் கர்த்தரன் ஊழியத்தில் வைத்திருக்கிறார். ಆದ್ರೆ ಕರ್ತನು ಇವತ್ತು ತನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. எத்தனையோ மந்திரங்கள் வில்லி சூனில உடைக்கும்படிக்கு, ಎಷ್ಟೋ ಮಂತ್ರ ಮಾಟ ಮಂತ್ರಗಳನ್ನು ಮುರಿಯುವಂತೆ, எத்தனையோ மக்களுடைய மரணத்தில் அவர் ஜீவன் தரும்படிக்கு, ಎಷ್ಟೋ ಜನರ ಮರಣದಿಂದ ಜೀವಕ್ಕೆ ನಡೆಸುವಂತೆ, வில்லி சூனிய கட்டுகளை உடைக்கும்படிக்கு, ಮಾಟ ಮಂತ್ರ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಮುರಿಯುವಂತೆ கர்த்தரனை வைத்திருக்கிறார். ಕರ್ತನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நான் உள்ளளவும், ನಾನು ಸತ್ತ ಕೂಡ இருக்கிற வரையிலும், ನಾನು ಇರುವ ತನಕ அந்த தேவனுக்கு சாட்சியா நான் இருப்பேன். ಆ ದೇವರಿಗೆ ನಾನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುತ್ತೇನೆ. காரணம் அவர் என்னோடு இருக்கிறார். ಕಾರಣ ಆತ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ಕೈಗಳ ತಟ್ಟಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವ. தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தயவு செய்து பயப்படாதிருங்கள். ದಯವಿಟ್ಟು ಭಯಪಡದೇ ಇರ್ರಿ. சூழ்நிலைகள் ஒரு வித்தியாசமா வரலாம், ಸ್ಥಿತಿಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಬರಬಹುದು, எதிராக இருக்கலாம், ಭವಿಷ್ಯವು ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿರಬಹುದು, அழிந்து போய் நின்றிருக்கலாம். ಸೊ ನಾಶವಾಗುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿರಬಹುದು. பயப்படாதிருங்கள், ಭಯಪಡಬೇಡಿ, பயப்படாதிருங்கள், ಭಯಪಡಬೇಡಿ, பயப்படாதிருங்கள். ಭಯಪಡಬೇಡಿ. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. யோசுவாவின் புத்தகம் 1ம் அதிகாரம், ಯೆಹೋಶುವನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ம் அதிகாரம் 1ம் வசனத்தை வாசிப்போம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನವನ್ನು ಓದುವ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ಆ ವಾಕ್ಯ ಹೇಗೆ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತಾ ಇದೆ ನೋಡಿ. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, ಯೆಹೋವನ ಸೇವಕನಾದ ಮೋಶೆ ಸತ್ತ ಮೇಲೆ, பொதுவாக ಸಹಜವಾಗಿ மரணம் என்பதை ஒரு அபசகுனமாய் சொல்லுவார்கள். ಮರಣವನ್ನು ಒಂದು ಅಪಶಕುನವಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. மரணம் என்று சொன்னால், ಮರಣ ಅಂದ್ರೆ எனக்கு தெரியும் ஒரு சில சமுதாயங்கள்ல ನನಗೆ ಗೊತ್ತು, ಕೆಲವು ಸಮುದಾಯಗಳಲ್ಲಿ மரித்து போன சடலத்தை வீட்டுக்கு வெளியே வைத்து விடுவார், வீட்டு உள்ள கொண்டு வர மாட்டாங்க. ಸೊ ಸತ್ತವರ ಒಂದು ಎಲ್ಲ ವಸ್ತುಗಳನ್ನ ಮನೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. மரித்து போனால் ಅವ್ರು ಸತ್ತು ಹೋದ್ರೆ அந்த மனைவி வெளியெல்லாம் வரக்கூடாது என்று சொல்லுவார்கள். ಆ ಹೆಂಡತಿ ಹೊರಗಡೆ ಬರಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அந்த மரித்து போனவருடைய அந்த கணவனை இழந்த பெண் இடத்துல பச்சை குழந்தை கொடுக்கூடாது, கல்யாணத்தை கூப்பிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ಸೊ ಗಂಡನ ಕಳ್ಕೊಂಡಂತಹ ಹೆಂಗಸಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಡಬಾರ್ದು, ಮದುವೆಗೆಲ್ಲ ಕರಿಬಾರ್ದು ಅಂತೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ. ಕಾರಣ மரணம் என்பது ஒரு அபசகனம். ಮರಣ ಅನ್ನುವುದು ಒಂದು ಅಪಶಕುನ. மரணம் என்பது ஒரு தவறான செயல். ಮರಣ ಅನ್ನುವುದು ಒಂದು ಕೆಟ್ಟ ವಿಷಯ. வேத புத்தகத்தை வாசிங்கள், ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿ ನೋಡ್ರಿ. ஒரு புத்தகம் ஆரம்பிக்கிறது பார்த்தா கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பிறகு ஆரம்பிக்கும். ಒಂದು ಪುಸ್ತಕ ಪ್ರಾರಂಭವಾಗುವಾಗಲೇ ಯೆಹೋವನ ಸೇವಕನಾದ ಮೋಶೆ ಸತ್ತ ಮೇಲೆ ಅಂತ ಆರಂಭವಾಗ್ತಾ ಇದೆ. நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தால், ಸತ್ಯವೇದನ ಓದಿ ನೋಡುವುದಾದ್ರೆ மரணம் ஒரு ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். ಮರಣ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವಾದದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿರುವುದನ್ನು ನೀವು ನೋಡಬಹುದು. அதுதான் சத்தியம். ಅದುವೇ ಸತ್ಯ. இது சத்தியம். ಇದು ಸತ್ಯ. இது சத்தியம். ಇದು ಸತ್ಯ. மரணம் ஒரு ஆசீர்வாதம். ಮರಣ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ. வாசியை கேட்போமா? ಓದುವುದಕ್ಕೆ ಕೇಳುವ. ஆதியாமத்தின் புத்தகம் ಆದಿಕಾಂಡ 25ம் அதிகாரம் 25ನೇ ಅಧ್ಯಾಯ 11ம் வசனம். 11ನೇ ವಚನ. ஆபிரகாம் மரித்த பின்பு ಅಬ್ರಹಾಮನು ತೀರಿ ಹೋದ ನಂತರ கர்த்தர் வந்து ஆசனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தாராம். ದೇವರ ಅನುಗ್ರಹ ಅವನ ಮಗನಾದ ಈಸಾಕನಿಗೆ ಉಂಟಾಯಿತು. ஆபிரகாம் மரித்த பின்,
ಅಬ್ರಹಾಮನು ಸತ್ತ ನಂತರ சாபம் வரவில்லை, ಶಾಪ ಬರಲಿಲ್ಲ, அபசகனம் வரவில்லை, ಅಪಶಕನ ಬರಲಿಲ್ಲ, ஆசீர்வாதம் வந்தது. ಆಶೀರ್ವಾದ ಬಂದಿತು. மோசே மரித்த பின்பு ಮೋಶೆ ಸತ್ತ ಮೇಲೆ அதுவரை யோசுவாவோட பேசாத தேவன் யோசுவாவோட பேச ஆரம்பித்தார். ಅಲ್ಲಿ ತನಕ ಯೆಹೋಶುವ ಸಂಗಡ ಮಾತನಾಡದೆ ಇರುವಂತ ದೇವರು ಯೆಹೋಶುವನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ. அதுவரையிலும் மோசே மூலியமாய் பேசினார். ಅದುವರೆಗೂ ಮೋಶೆ ಮೂಲಕ ಮಾತನಾಡಿದ. மரித்த பிறகு நேரடியாய் பேச ஆரம்பித்தார். ಸತ್ತ ಮೇಲೆ ನೇರವಾಗಿ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். 1ನೇ ವಚನ ಓದಿ ನೋಡ್ರಿ. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கும். ಉಜ್ಜಿಯನು ಕಾಲವಾದ ನಂತರ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசி சர்வ ವಲ್ಲமுள்ள ದೇವனை ದರ್ಶಿக்கிறான். ಅಲ್ಲಿ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ? ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯು ಸೇನಾಧೀಶ್ವರನ ದರ್ಶಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் தேவன் உயரும் உன்னதமான சிங்காசனம் வீற்றிருக்க கண்டே. ಉಜ್ಜಿಯನು ಕಾಲವಾದ ಕಾಲದಲ್ಲಿ ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿರುವುದನ್ನು ಕಂಡೆನು. போகட்டும், ಹೋಗಲಿ. இங்க யோசுவாவை பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಯೆಹೋಶುವನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. யோசுவாவுடைய வாழ்க்கையை பாருங்கள். ಯೆಹೋಶುವನ ಜೀವನ ನೋಡ್ರಿ. 6 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 6 ಲಕ್ಷ ಜನರಿದ್ದಾರೆ. ஆண்கள் பெண்கள் பெரியவர் சின்ன எல்லாம் சேர்ந்து 30 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். ಗಂಡಸರು ಹೆಂಗಸರು ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಸೇರಿ 30 ಲಕ್ಷ ಜನರಿದ್ದಾರೆ. கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ಅವರನ್ನ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿಸಬೇಕು. இவ்வளவு நேரம் அழைத்து கொண்டது மோசே மரித்து போனான். ಅವರನ್ನ ಕರತಂದಂತ ಮೋಶೆ ಸತ್ತು ಹೋದ. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ಏನು ಮಾಡುವುದಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏற்கனவே தேவன் சொல்லி இருந்தார், நீதான் யோசுவா, நீதான் மக்களை உள்ள கொண்டு போக வேண்டும். ಈಗಾಗಲೇ ದೇವರು ಹೇಳಿದನು, ಯೆಹೋಶುವನೇ ನೀನೇ ಅವರನ್ನ ಕಾನಾನ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಂತ ಹೇಳಿ. யோசுவாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. ಯೆಹೋಶುವನಿಗೆ ಏನು ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ. ஐயோ நான் என்ன செய்வேன்? ಅಯ್ಯೋ ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? 30 ಲட்சம் மக்களை எப்படி கொண்டு போவேன்? 30 ಲಕ್ಷ ಜನ ಹೇಗೆ ನಡೆಸುವುದು? இவங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுவேன்? ಇವರಿಗೆ ಹೇಗೆ ಊಟ ಹಾಕುವುದು? ஒருவேளை மோசே இருந்தா மன்னா கொண்டு வந்திருப்பான். ಮೋಶೆ ಇದ್ದಿದ್ರೆ ಮನ್ನ ತಂದಿರ್ತಾರೆ. மோசே இருந்தால் கற்பாரில் தண்ணீர் கொண்டு வந்திருப்பான். ಮೋಶೆ ಇದ್ದಿದ್ರೆ ಬಂಡೆದ ನೀರನ್ನು மோசே ತಂದಿರ್ತಾರೆ. இருந்தால் செங்கடலை பிளந்தது போல யோர்தானை பிளந்திருப்பான். ಮೋಶೆ ಇದ್ದಿದ್ರೆ ಕೆಂಪು ಸಮುದ್ರ ವಿಭಾಗಿಸಿದಾಗೆ ಯೋರ್ದಾನ ವಿಭಾಗಿಸಿರ್ತಾರೆ. நான் என்ன செய்வேன்? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க போகலாம். ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನೀವು ಹಾದು ಹೋಗಬಹುದು. 2025 இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு போகலாம். 2025 ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗಬಹುದು. நான் என்ன செய்வேன்? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ? ஐயோ வேலையிலிருந்து வெளியே வந்து விட்டேனே. ಅಯ್ಯೋ ಕೆಲಸದ ಹೊರಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. வேலை இல்லையே. ಕೆಲಸ ಇಲ್ವಲ್ಲ. எப்படி என் குடும்பத்தை ஓட்டுவேன்? ಹೇಗೆ ನನ್ನ ಕುಟುಂಬ ನಡೆಸುವುದು? ஐயோ வீட்டை விட்டு போ சொல்லி விட்டார்களே. ಅಯ್ಯೋ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದಾರಲ್ಲ. வீடு காலி பண்ணி நான் எங்கே போவேன்? ಅಯ್ಯೋ ನಾನು ಈಗ ಏನ್ ಮಾಡ್ಲಿ? ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் சொல்லுகிறார்களே. ಅಯ್ಯೋ ನನಗೆ ಹುಷಾರಿಲ್ಲ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கேன்சர் என்று சொல்லுகிறார்களே. ಕ್ಯಾನ್ಸರ್ ಅಂತ ಹೇಳ್ತಾ நான் ಇದ್ದಾರೆ. என்ன செய்வேன்? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ? இப்படிப்பட்ட சூழ்நிலை வரலாம். ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬರಬಹುದು. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரலாம். ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು அல்லது ಬರಬಹುದು. இப்பொழுது சூழ்நிலை போய் கொண்டிருக்கலாம். ಇಲ್ಲದಿದ್ರೆ ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಈಗ ಇರಬಹುದು. நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. யோசுவாவும் என்ன செய்வதென்று அறியாது இருந்திருக்கலாம். ಯೆಹೋಶುವನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡುವುದಂತ ಅರಿಯದೇ ಇರಬಹುದು. அதை விட்டு ಅದನ್ನ ಬಿಟ್ಟು வேறொரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ಇನ್ನೊಂದು ಸಂಭವನ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆதியாகமத்தின் புத்தகம் ಆದಿಕಾಂಡ 32 அதிகாரம் 32ನೇ ಅಧ್ಯಾಯ. அதை வாசித்து பாருங்கள். ಅಲ್ಲಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. அங்கே யாக்கோபு என்கிற மனிதனை குறித்து பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಅಂತ ಮನುಷ್ಯನ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. அவனும் இதே விதமாய் தான் இருக்கிறான். ಅವನು ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அவனுடைய மனைவிமார், அவனுடைய பரிவாரங்கள், அவனுடைய ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ಅವನವನ ಹೆಂಡತಿ, ಅವರ ಪರಿವಾರ, ಒಂಟೆಗಳು, ದನ, ಕುರಿ ಎಲ್ಲವನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. எல்லாத்தையும் அழைத்து கொண்டு வரும்போது அவனுக்கு எதிராக அவன் அண்ணன் மக்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிறான். ಅವನು ಹಾಗೆ ಬರ್ತಾ ಇರುವಾಗ ಅವನ ಅಣ್ಣನು ಕೂಡ ಅವನ ಜನರೊಂದಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் பயந்து போகிறான். ಅವನು ಭಯಪಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. பயந்து போகிறான். ಅವನು ಭಯಪಡುತ್ತಾ ஐயோ ಇದ್ದಾನೆ. நான் என்ன செய்வேன்? ಅಯ್ಯೋ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ? ஐயோ மனைவி பிள்ளைகள் இருக்காங்களே. ಅಯ್ಯೋ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿದ್ದಾರಲ್ಲ. சொத்து சுதந்திரம் இருக்குது. ಅಯ್ಯೋ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಗಳಿವೆ. எப்படி இதை கொண்டு போவேன்? ಇದನ್ನ ನಾನು ಹೇಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲಿ? ನನ್ನ ಎದುರೇ வருகிறானே. ಅಯ್ಯೋ ನನ್ನ ಅಣ್ಣ ಎದುರುಗಡೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅಳಿದು போவேனா? ನಾನು ನಾಶವಾಗಿ ಬಿಡ್ತೇನೆ. ಅಳಿದು போவேனா? ನಾನು ನಾಶವಾಗಿ ಬಿಡ್ತೇನೆ. சந்திக்க முடியுமா? ನನ್ನಿಂದ ಸಂಧಿಸಲಿಕ್ಕಾಗುತ್ತಾ? கதறி கதறி அழுகிறான். ಹಾಗೆ ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கதறி கதறி அழுகிறான். ಹಾಗೆ ಗೋಳಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. 9ஆம் வசனத்திலும் 10ஆம் வசனம் சொல்கிறான். 9 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரೇ, ದೇವರೇ, உம்முடைய கடைசி கிருபைக்கு நான் பாத்திரவான் அல்ல. ಈ ನಿನ್ನ ಕೊನೆಯ ಕೃಪೆಗೆ ನಾನು ಯೋಗ್ಯನಲ್ಲ. ஒரு கோலை பிடித்துக்கொண்டு யோர்தானை கடந்து சென்றேன். ಒಂದು ಕೋಲನ್ನು ಹಿಡಿದು ಈ ಯೋರ್ದಾನ ದಾಟಿ ಹೋಗಿದ್ದೆ. இப்பொழுது 2 பரிவாரங்களை வர பண்ணியிருக்கிறீர். ಈಗ 2 ಪಾಳೆದೊಟ್ಟಿಗೆ ಬರಮಾಡಿದ್ದಿ. ஐயோ எங்க அண்ணன் எனக்கு எதிரா வரானே. ಅಯ್ಯೋ ನನ್ನ ಅಣ್ಣನ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. பயமா இருக்குது ஆண்டவரே. ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. என் மனைவி பிள்ளை நிலைமை என்ன? ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು? சுதந்திர நிலைமை என்ன? ನನ್ನ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಗಳೇನಾಗುತ್ತದೆ? ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು? இரவு நேரத்துல கதறி அழுகிறான். ಹಾಗೆ ಗೋಳಾಡಿ ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ದೇವರೇ, 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 பயமா இருக்குது ஆண்டவரே. ಭಯವಾಗಿದೆ ದೇವರೇ.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த சம்பவத்தை பலமுறை நான் வேத புத்தகத்துல வாசித்திருக்கிறேன். ಈ ಸಂಭವನ ಅನೇಕ ಸಾರಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದಿದ್ದೇನೆ. ஆனால் அதனுடைய ஆழமான காரியத்தை நான் அறிந்து கொண்டதில்லை. ಆದರೆ ಅದರ ಆಳವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಿಲ್ಲ. ஒரு முறை என் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது. ಒಂದು ಸಾರಿ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಸಂಭವ ನಡೆಯಿತು. அப்பொழுதுதான் இந்த சம்பவத்தை நான் புரிந்து கொண்டேன். ಆಗಲೇ ಈ ಸಂಭವನ ನಾನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡೆ. நான் சொன்ன வண்ணமா என்ஃபீல்டு வேலூர் பகுதியில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். ಎನ್ಫೀಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ವೇಲೂರ್ ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. என்னை வற்புறுத்தி சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார்கள். ನಾನು ಬಹಳ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ನನ್ನನ್ನು ಚೆನ್ನೈಗೆ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಮಾಡಿದ್ರು. போக மாட்டேன் எவ்வளோ சொன்னேன். ನಾನು ಹೋಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಎಷ್ಟೋ ಹೇಳಿದೆ. என்னுடைய தாயார் அங்கே இருந்தார்கள் வேலூர்ல. ವೇಲೂರಲ್ಲಿ ನನ್ನ ತಾಯಿಯವರಿದ್ರು. சொந்த வீடு இருந்தது, ಸ್ವಂತ ಮನೆ ಇತ್ತು. சென்னைக்கு போனா எல்லாம் வாடகைலாம் எடுக்கணும், ரொம்ப கஷ்டம். ಚೆನ್ನೈಗೆ ಹೋದ್ರೆ ಬಾಡಿಗೆಲ್ಲ ತಗೋದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. எவ்வளோ சொன்னேன், போக மாட்டேன்னு. ನಾನು ಎಷ್ಟೋ ಹೇಳಿದೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. என்னை வற்புறுத்தி போக சொன்னார்கள். ನನ್ನನ್ನು ಒತ್ತಾಯ ಮಾಡಿ ಕಳಿಸಿಬಿಟ್ರು. மிகுந்த சங்கடத்தோட, ಬಹಳ ಸಂಕಟದೊಟ್ಟಿಗೆ, மிகுந்த வேதனையோட, ಬಹಳ ವೇದನೆಯಿಂದ. ஜூன் மாதம் 21ஆம் தேதி என்று நினைக்கிறேன். ಜೂನ್ ತಿಂಗಳು 21ನೇ ತಾರೀಕು ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. 1993ஆம் ஆண்டு 1993ನೇ ವರ್ಷ மதியம் 1:30 மணிக்கு ಮಧ್ಯಾಹ್ನ 1 ಗಂಟೆಗೆ சென்னை பட்டணத்தில் கால் வைத்தேன். ಚೆನ್ನೈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟೆ. ஒரு பேக்கோட தான் வந்தேன். ಒಂದು ಬ್ಯಾಗ್ನಿಂದ ಬಂದೆ. அதுக்குள்ள என் பிரஷ், என் டூத் பேஸ்ட், என்னோட டவல், இப்படி ஒரு சில பொருட்களோட தான் வந்தேன். ಅದರಲ್ಲಿ ಬ್ರಷ್, ಟೂತ್ ಪೇಸ್ಟ್, ಕೆಲವು ವಸ್ತುಗಳೆಲ್ಲ ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಬಂದೆ. ரொம்ப சங்கடம், ಬಹಳ ಕಷ್ಟ. என்னுடைய அண்ணன் இருந்தார், அண்ணன் வீட்டுல போய் தங்கும்படி போனேன். ನಮ್ಮ ಅಣ್ಣ ಇದ್ರು, ಅಣ್ಣನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಕ್ಕೆ ಅಂತ ಹೋದೆ. ஆனால் பாருங்கள், ಆದ್ರೆ ನೋಡ್ರಿ, ஒரு 40-50 நாட்களுக்குள்ள திருமணம் நடந்து போச்சு. 40-50 ದಿವಸಗಳಲ್ಲಿ ಮದುವೆ ಆಗೋಯ್ತು. சென்னைக்கு அப்பதான் வந்தேன். ಚೆನ್ನೈಗೆ ಆಗ್ಲೇ ಬಂದೆ. சென்னை என்ன ஊரே தெரியாது. ಚೆನ್ನೈ ಊರೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. அம்மா வந்துட்டாங்க. ಅಮ್ಮ ಬಂದ್ಬಿಟ್ರು. இவங்க கன்னியாகுமரி, ಅವರು ಕನ್ಯಾಕುಮಾರಿ. நான் ஏதோ ஊருக்கு ஒரு நாள் சும்மா சொந்தக்கார வீட்டுக்கு போகணும்னு போனேன். ಸೊ ಸ್ವಂತ ಮನೆಯವ್ರಿಗೆ ಹೋಗೋಣ ಅಂತೇಳಿ ಒಂದ್ಸಾರಿ ಹೋಗಿದ್ದೆ. இவளுக்கு அக்கா அங்க என்ன பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ಸೊ ಇವ್ರ ಅಕ್ಕವರು ಅಲ್ಲಿ ಇವ್ರನ್ನ ನೋಡಿ ಮದುವೆ ಮಾಡ್ಬಿಟ್ರು. இவளையும் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ಇವ್ರು ಯಾರಂತಾನೆ ಇವ್ರು ಗೊತ್ತಿಲ್ಲ. திடீர்னு பார்த்தா சென்னையில எல்லாமே புதுசு. ಸೊ ದಿಢೀರ್ ಅಂತ ನೋಡಿ ಚೆನ್ನೈಲಿ ಎಲ್ಲ ಹೊಸದು. சென்னை ஊர் புதுசு, ಚೆನ್ನೈ ಊರು ಹೊಸದು, சென்னை வீடு புதுசு, ಚೆನ್ನೈ ಮನೆ ಹೊಸದು, மனைவியும் புதுசு, ಹೆಂಡತಿ ಹೊಸದು, வாழ்க்கையும் புதுசு, ಜೀವನ ಹೊಸದು. ஒரு வருஷம் கழிச்சு உடனே மூத்த மகன் பிறந்துட்டான். ಸೊ 1 ವರ್ಷದ ನಂತರ ಹಿರಿಯ ಮಗನ ಹುಟ್ಟಿದ. அதுவும் புதுசு, ಅದು ಹೊಸದು. ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா சின்னவனும் பிறந்து விட்டான். ಸೊ 1.5 ವರ್ಷದ ನಂತರ ಚಿಕ್ಕವನು ಹುಟ್ಟಿದ. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ನನಗೇನು ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ. ஒரு 2-3 வருடங்களுக்குள்ளாக ಒಂದು 2-3 ವರ್ಷಗಳೊಳಗೆ டக்கு டக்கு டக்குன்னு பிரிக்க விட்டது. ಎಲ್ಲ ಟಕ್ ಟಕ್ ಅಂತ ಮುಗೀತು. என் மனைவி கன்னியாகுமரிக்கு போயிருந்தாள். ಸೇವಕರ ಹೆಂಡತಿ ಕನ್ಯಾಕುಮಾರಿಗೆ ಹೋಗಿದ್ರು. அந்த 2வது பையனோட பிரசவத்துக்கு போயிருந்தாள். ಸೊ ಅವರ 2ನೇ ಮಗನ ಪ್ರಸವಕ್ಕೆ ಹೋಗಿದ್ರು. இப்போ அவன் பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான். ಈಗ ಅವನ ಮಗ ಸ್ವಲ್ಪ, அவன் சென்னைக்கு வர போறான். ಅವನು ಚೆನ್ನೈ, மனைவியும் ಸೇವಕರ ಹೆಂಡತಿ 2 சிறு பிள்ளைகளும் ಸೊ 2 ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು சென்னைக்கு வர போகிறார்கள். ಚೆನ್ನೈಗೆ ಬರ್ತಾರೆ. நான் சென்னையில தனியா இருக்கிறேன். ಚೆನ್ನೈಲಿ ಇವರು ಒಂಟಿಯಾಗಿದ್ದಾರೆ. அன்று ஒரு நாள் ಅವತ್ತು ಒಂದು ದಿನ பயந்து போனேன். ಭಯಪಟ್ಟೆ. ஐயோ சென்னையில எப்படி தனித்து வாழ போறேன். ಚೆನ್ನೈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಹೇಗೆ ನಾನು ಒಂಟಿಯಾಗಿ ಜೀವನ இவ்வளவு ಮಾಡ್ತೀನಿ. காலம் 3 பேர் பார்க்கணும், அடுத்த பையனும் பார்க்கணும். ಸೊ ಈಗ 3 ಜನರು ಇದ್ರಿ, 4 ಬರ್ತಾರೆ, ಅವನು ನೋಡ್ಬೇಕು. பணத்துக்கு எங்க போவேன், ಹಣಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಲಿ, பெரியவனை எப்படி வளர்ப்பேன், ದೊಡ್ಡವನ ಹೇಗೆ ಸಾಕೋದು, மனைவி எப்படி இங்க தனியா இருப்பா, ಸೊ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಈಗ ಇಲ್ಲಿ ಹೇಗೆ ಒಂಟಿಯಾಗಿರ್ತಾಳೆ, எப்படி நான் இதெல்லாம் பராமரிப்பேன், ನಾನು ಹೇಗೆ ಇದನ್ನೆಲ್ಲ ನಡೆಸ್ತೇನೆ. அது நினைக்கும் போது பயம் ஆரம்பித்தது. ಅದನ್ನ ನೆನೆಸುವಾಗ ಭಯ ಬಂತು, பயம் வர ஆரம்பித்தது. ಭಯ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. இரவு நேரம் யாருமே இல்ல, ರಾತ್ರಿ ಸಮಯ ಯಾರೂ ಇಲ್ಲ. 11 மணி இருக்க வேண்டும். ಒಂದು 11 ಗಂಟೆ ಇರಬಹುದು. முழங்கால் படியிட்டேன், ಮೊಣಕಾಲು ಊರಿದೆ. ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குது ஆண்டவரே சொல்லி கதறியாள ஆரம்பித்தேன். ದೇವರೇ ನನಗೆ ಭಯವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಗೋಳಾಡಿ ಅತ್ತೆ. 1993ஆம் ஆண்டு 1993ನೇ ವರ್ಷ ஒரே ஒரு வாலிபனா இந்த சென்னைக்கு வந்தேன். ಒಂದೇ ಒಂದು ಯವನಸ್ಥನಾಗಿ ಚೆನ್ನೈಗೆ ಬಂದೆ. ஒரு வெள்ளை கலர் பைய பிடிச்சிட்டு வந்தேன். ಒಂದು ಬಿಳಿ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಬಂದೆ. ஆண்டவரே இந்த 2-3 வருஷங்கள இவ்வளவு குடும்பம் பெருகு போச்சு ஆண்டவரே. 2-3 ವರ್ಷ ಇಷ್ಟು ಕುಟುಂಬ ದೊಡ್ಡದಾಯ್ತಲ್ಲ. இப்ப சின்னவன வர்றானே, ಚಿಕ್ಕವನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನಲ್ಲ. எங்க பணம் இருக்குது, ಎಲ್ಲಿ ಹಣ ಇದೆ, எங்க பாதுகாப்பு இருக்குது, ಎಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಇದೆ, என்ன செய்வேன், ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ, காதரி 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 அழுதே. ನಾನು ಗೋಳಾಡಿ ಅತ್ತೆ. அப்பொழுது அத்தியாயம் 32ஆம் அதிகாரம் ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ 32ನೇ ಅಧ್ಯಾಯ அது என் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆச்சுது. ಅದು ನನ್ನ ನೆನಪಿಗೆ அதை ಬಂತು. வைத்து ஜெபித்தேன். ಅದನ್ನ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ஒருவரே ಮಾಡಿದೆ. நான் இந்த யோர்தானை கடந்தேன், அவன் கதறும்பதான் இறங்கவில்லையா, ಯೋರ್ದಾನನ್ನು ಅವರು ಒಬ್ಬಟ್ಟಿಗನಾಗಿ ದಾಟುವಾಗ ನೀನು ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿಲ್ಲವೇ, அவனை ஆசீர்வதித்தீரே, ಅವನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದೆಯಲ್ಲ, என்னை ஆசீர்வதி சுவாமி, ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ಸ್ವಾಮಿ. காதரி 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 கண்ணீர் விட்டு அழுதே. ನಾನು ಗೋಳಾಡಿ ಕಣ್ಣೀರು ಸುರಿದು ಪ್ರಾರ್ಥನೆ ஒரு அரை மணி நேரம் ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆಗಳು ಹತ್ತಿರಬಹುದು. இன்றைக்கு ಇವತ್ತು ஏகദേശம் ஒரு 25-28 வருஷத்துக்கு அப்புறம் 2 பிள்ளைகளும் ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು பிடெக் MBA முடிச்சிருக்காங்க. ಸೊ ಇಬ್ಬರು ಕೂಡ ಬಿಟೆಕ್ MBA ಮುಗಿಸಿದ್ದಾರೆ. 2 பேரும் நல்ல ஐடி கம்பெனில வர்க் பண்றாங்க. ಇಬ್ಬರು ಕೂಡ ಒಂದು IT ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பெரிய வந்து இங்கிலாந்து பார்க்லேஸ் பேங்க்னு ஒரு பேங்க் வர்க் பண்றான். ಸೊ ಇಂಗ್ಲೆಂಡ್ ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சின்னவ HTG குளோபல் ன்னு சொல்ல ஒரு கம்பெனில வர்க் பண்றான். ಸೊ ಚಿಕ್ಕವನು ಇನ್ನೊಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. ಇಬ್ಬರಿಗೂ ಮದುವೆ ಆಯ್ತು. மூத்தவ BEME, ಹಿರಿಯದವರು ಬಂದರು. CTS ல அசோசியேட்ல வர்க் பண்றாவா.
CTS நினைக்கிறேன், எனக்கே தெரியல எங்க இருக்கும். CTS ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ, ಗೊತ್ತಿಲ್ಲ. CTS ಓಕೆ, ஒரு ಐಟಿ ಕಂಪನಿல ವರ್ಕ್ பண்றா. ಒಂದು ಐಟಿ ಕಂಪನಿಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಚಿನ್ನವಳು ಬೀಟೆಕ್ MBA ಇರ್ಕರಾ. ಚಿಕ್ಕವರು ಹೆಂಡತಿ ಕೂಡ ಬೀಟೆಕ್ MBA ಆಗಿದ್ದಾರೆ. ಅವರು ಐಟಿ ಕಂಪನಿல ವರ್ಕ್ பண்றா. ಅವರು ಕೂಡ ಒಂದು ಐಟಿ ಕಂಪನಿಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕರ್ತ 4 பேரை ஆசீர்வதித்திருக்கிறார். 4 ಜನರ ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, 2 பேரும் ரொம்ப நல்ல வர்ஷிப் லீடர்ஸா இருக்காங்க. ಇಬ್ಬರು ಕೂಡ ಚೆನ್ನಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ இருக்கிற ಇಂದಿರಾ ನಗರ್ ಮೆಥಡಿಸ್ಟ್ ಚರ್ಚ್ல, ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇಂದಿರಾನಗರದಲ್ಲಿ ಇರುವಂತ ಮೆಥಡಿಸ್ಟ್ ಚರ್ಚ್ ಅಲ್ಲಿ கடந்த கிறிஸ்மஸ்க்கு ಅವರು ಚೆನ್ನೈல இருந்து வந்து வர்ஷிப் லீட் பண்ணிட்டு போனாங்க. அது இப்போ கூட ಇಂಟರ್ನೆಟ್ ಯೂಟ್ಯೂಬ್ல இருக்குது. ಕಳೆದ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಅವರು ಚೆನ್ನೈ ಪಟ್ಟಣದಿಂದ ಬಂದು ಅಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಹೋದ್ರು. ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಇದೆ. ரொம்ப அருமையான வர்ஷிப் லீடர்ஸ் 2 பேரும். ಬಹಳ ಸುಂದರವಾದಂತ ಆರಾಧನಾ ನಾಯಕರು. ரொம்ப அருமையா பேஸ் ಗಿಟಾರ್ ವಾಸಿப்பானுங்க. ಇಬ್ಬರು ಚೆನ್ನಾಗಿ ಬೇಸ್ ಗಿಟಾರ್ ಬಾರಿಸ್ತಾರೆ. ಚೆನ್ನೈல ಪಾಸ್ಟರ್ ಮೋಹನ್, ಪಾಸ್ಟರ್ ಡಿ ಮೋಹನ್, ಚೆನ್ನೈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಡಿ ಮೋಹನ್, ಡಿ ಮೋಹನ್ NLAG ಚರ್ಚ್, NLAG அதுல பேஸ் கிட்டார் வாசிக்கிறாங்க 2 பேரும். ಅದರಲ್ಲಿ ಬೇಸ್ ಗಿಟಾರ್ ಇಬ್ಬರು ಕೂಡ ಬಾರಿಸ್ತಾರೆ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த இரவை நான் நினைத்து பார்ப்பேன். ಅವತ್ತು ರಾತ್ರಿ ನಾನು ನೆನೆಸು ನೋಡಿದೆ. அந்த இரவை நான் நினைத்து பார்ப்பேன். ಆ ರಾತ್ರಿ ನಾನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡೆ. அந்த ரூம்ல உட்கார்ந்து கதறி அழுதேனே. ಒಂಟಿಯಾಗಿ ಈ ರೂಮಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಅಳ್ತಾ ಇದ್ನಲ್ಲ. 2 ಚಿನ್ನ பிள்ளைங்க வராங்க. 2 ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಬರ್ತಾರೆ. பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்க போறேன்? ಈ ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಗೆ ಸಾಕಲಿ? எப்படி நான் பார்க்க போறேன்? ನಾನು ಹೆಂಡತಿನ ಹೇಗೆ ಸಾಕಲಿ? ಹಣಕ್ಕೆ ನಾನು என்ன செய்ய போறேன்? ಹಣಕ್ಕೆ ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? அந்த இரவு நான் ಅಳುದೇನೆ. ಅವತ್ತು ರಾತ್ರಿ ನಾನು ಗೋಳಾಡಿದೆ. ಕದರಿದೇನೆ. ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಗೋಳಾಡಿದೆನಲ್ಲ. ನಾನು ಅಳುತ್ತಾ ಇದ್ದೇನಲ್ಲ. ನಾನು பார்க்காதவன் ಅಂಡೆಲ ಬಂದ. ಸೋ ನಾನು ಕಾಣದೆ ಇರುವಂತವನು ನನ್ನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬಂದನು. ಕರತೆ ನೀಟಿನ, ತನ್ನ ಕರವನ್ನ ಚಾಚಿದನು, ತೊಟ್ಟ, ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದನು. பயப்படாத நான் கூட இருக்கிறேன். ಭಯಪಡಬೇಡ, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. கர்த்தர் சொல்லுகிறார். ಕರ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி நான் கூட இருக்கிற அப்படினால பயப்படாத. ಯೆರೆಮೀಯ 1:8ನೇ ವಚನದ ಪ್ರಕಾರ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವ ಕಾರಣ ನೀನು ಭಯಪಡಬೇಡ. ஹalleluya, 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 ஹalleluya. சொன்ன வார்த்தை அப்படியே உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ಕರ್ತನು ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಹಾಗೆ ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. பயப்படாத, ಭಯಪಡಬೇಡ. அவர்கள் முகத்துக்கு பயப்படாத, ಅವರ ಮುಖಕ್ಕೆ ಭಯಪಡಬೇಡ. ನಾನು ಉನ್ನೋಡ್ இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. பயப்படாத, ನೀನು ಭಯಪಡಬೇಡ. ನೀನು ಭಯಪಡಬೇಡ. சிங்கங்கள் வரலாம், ಸಿಂಹಗಳು ಬರಬಹುದು. மரணங்கள் வரலாம், ಮರಣಗಳು ಬರಬಹುದು. என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ಏನು ಮಾಡುವುದು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರಬಹುದು. உள்ளே மூழ்கி போற சூழ்நிலை வரலாம். ಸಾಲದಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋಗುವ ಹಡಗಿನ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋಗುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರಬಹುದು. ಭಯಪಡಬೇಡ. ಭಯಪಡಬೇಡ. உன்னை காக்கும்படி உன்னோட நான் இருக்கிறேன். ನಿನ್ನನ್ನ ಕಾಯುವಂತೆ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. உன்னை காக்கும்படி நான் இருக்கிறேன். ನಿನ್ನನ್ನ ಕಾಯುವಂತೆ ನಾನಿದ್ದೇನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. அந்த ராஜா நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ಆ ರಾಜ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ. ರಾಜಾ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ வந்திருக்கிறார். ಆ ರಾಜ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ. ಕರங்களை ತಟ್ಟಿ ಪಾಡುவோமா? ಕೈಗಳು ತಟ್ಟಿ ಹಾಡೋಣ. ಯೇಸು ರಾಜ ಬಂದಿರುವರು, ನಾವೆಲ್ಲ ಕೊಂಡಾಡುವ, ಕೈ ತಟ್ಟಿ ನಲಿದಾಡುವ. ಯೇಸು ರಾಜ ಬಂದಿರುವರು, ನಾವೆಲ್ಲ ಕೊಂಡಾಡುವ, ಕೈ ತಟ್ಟಿ ನಲಿದಾಡುವ. ಕೊಂಡಾಡುವ, ಕೊಂಡಾಡುವ, ಜಯ ಮರೆತು ನಲಿದಾಡುವ. ಓ ಕೊಂಡಾಡುವ, ಕೊಂಡಾಡುವ, ಜಯ ಮರೆತು ನಲಿದಾಡುವ. ಓ ಯೇಸು ರಾಜ ಬಂದಿರುವರು, ನಾವೆಲ್ಲ ಕೊಂಡಾಡುವ, ಕೈ ತಟ್ಟಿ ನಲಿದಾಡುವ. ಕರೆದೊಡನೆ ಬಲಿ ಬರುವ ಕೊರತೆಯಲ್ಲ ತೀರಿಸುವ. ಓ ಕರೆದೊಡನೆ ಬಲಿ ಬರುವ ಕೊರತೆಯಲ್ಲ ತೀರಿಸುವ. ಆಸೆಯಿಂದ ಹುಡುಕಿದರೆ ಹೃದಯದಲ್ಲೇ ಬರುವ. ಆಸೆಯಿಂದ ಹುಡುಕಿದರೆ ಹೃದಯದಲ್ಲೇ ಬರುವ. ಚಾಲುವಾಗಿ ಕೊಂಡಾಡುವ, ಕೊಂಡಾಡುವ, ಜಯ ಮರೆತು ನಲಿದಾಡುವ. ಓ ಕೊಂಡಾಡುವ, ಕೊಂಡಾಡುವ, ಜಯ ಮರೆತು. ಓ ಯೇಸು ರಾಜ ಬಂದಿರುವುರ, ನಾವೆಲ್ಲ ಕೊಂಡಾಡುವ, ಕೈ ತಟ್ಟಿ ನಲಿದಾಡುವ. ಯೇಸು ರಾಜ ಬಂದಿರುವುರ.
இயேசு ராஜா வந்திருக்கிறார். இயேசு ராஜா வந்திருப்பது அதெல்லாம் கொண்டாடுவார். கை நன்றிகளை பாடுவார். தலைமுடனே பலி வருவார். வரத்தையெல்லாம் வீசுவார். தலைமுடனே பலி வருவார். வரத்தையெல்லாம் வீசுவார். ஆசையினார் உறுதிகளே உதயதனே வருவார். ஆசையினார் உறுதிகளே உதயதனே வருவார். கொண்டாடுவார். கைகள் தட்டி சாகவாகி கொண்டாடுவார். கொண்டாடுவார். ஜயம் அடைத்து கொண்டாடுவார். இயேசு ராஜா வந்திருக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும். ஒவ்வொரு மீதும் தேவாவை இறங்குகிறாங்க. Fire of God, fire of God, fire of God, fire of God, fire. தேவாக்கி இறங்கட்டுமானவரே, இறங்கட்டுமானவர். ஒவ்வொரு மீதும் ஊபா கபாரபா ஷபாபா. அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ಪ್ರೀತಿಯ ದೇವರೇ, ಈ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. இந்த நாளை ஆசீர்வதித்தபடி கிருபைக்காய் நன்றி. ಈ ದಿನವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எங்கள் மத்தியில் இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி சுவாமி. ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த அருமையான வார்த்தையினாலும் பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்தினாக நன்றி. ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಉತ್ಸಾಹಪಡಿಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. சத்தியத்தை அறிய உதவி செய்யக்காய் நன்றி. ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நிரூபித்த கிருபைக்காய் நன்றி. ನೀ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವಂತದನ್ನು ನಿರೂಪಿಸಿದಕ್ಕಾಗಿ. 2025 ஆண்டுல கர்த்தாவே ஒருவரும் பயந்து அழிந்து போக கூடாது சுவாமி. 2025 ವರ್ಷದಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಕೂಡ ಭಯಪಟ್ಟು ನಾಶವಾಗಬಾರದು. இந்த நாள் செய்தியின் பிரகாரம் ஒவ்வொரு சூழ்நிலை கூட இருந்து நீர் காப்பாற்ற வேண்டும். ಈ ಸಂದೇಶದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಒಂದೊಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಸಂಗಡ ಇದ್ದು ನೀನು ಕಾಪಾಡು. ஒவ்வொரு நாளும் கூட இருந்து பாதுகாப்பீராக. ಒಂದೊಂದು ದಿನವೂ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಸಂಗಡ ಇದ್ದು ಕಾಪಾಡು. சுகத்தோடு பலத்தோடு 2025 முடித்து 2026 கால் வைக்க வேண்டும். ಸುಖದಿಂದಲೂ ಆರೋಗ್ಯದಿಂದಲೂ ಈ 2025 ವರ್ಷವನ್ನು ಮುಗಿಸಿ 2026 ಕಾಲಿಡಬೇಕು. ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்தவள் நடத்துவீராக. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ನಡೆಸು. ಆಶೀರ್ವದಿಸು. இந்த சுவிசேஷ மினிஸ்ட்ரி ஆசீர்வதியும். ಈ ಸುವಿಶೇಷ ಮಿನಿಸ್ಟ್ರಿಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. இதை ஸ்தாபித்த அன்பு சகோதரர் நினைத்து பார்க்கிறோம். ಇದನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿದಂತ ಪ್ರಿಯ ತಾಯಿಯನ್ನ ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இல்லாவிட்டாலும் கர்த்தாவே அவர் நினைவாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். ಅವರು ಇಲ್ಲದೇ ಇದ್ರೂ ಅವರ ನೆನಪಿನಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡಿದ್ದೇವೆ. ஆண்டவரே, தொடர்ந்து அதை பொறுப்பேற்று செய்கிற ஊழியக்காரர்களை ஆசீர்வதிப்பீராக. ದೇವರ ಜವಾಬ್ದಾರಿ ತೆಗೆದು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿರುವ ಸೇವಕರುಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ஊழியம் இன்னுமாய் பெருகட்டும். ಈ ಸೇವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಲಿ. வருகை மட்டியும் இருக்கட்டும். ನಿನ್ನ ಬರವಡದ ತನಕ ಇರಲಿ. திரளான மக்கள் பரலோக ராஜ்யம் சேர கர்த்தாவே உதவி செய்வீராக. ಹೇರಾಳವಾದ ಜನರು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಡುವಂತೆ ಕೃಪೆ ತೋರಿಸು. 3 நாள் மீட்டிங் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. ಈ 3 ದಿನಗಳ ಕೂಟವನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದಂತ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. காலங்களில் பெரிய காரியங்களை செய்வீராக. ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡು. இந்த ஊழியம் பலிಗೆ பெருக பல பிரான்ச் சர்ச்சஸ் உண்டாக தருகிறது. ಈ ಸೇವೆ ಇನ್ನೂ ಬೆಳೆದು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ ಇನ್ನೂ ಅನೇಕ ಶಾಖಾ ಸಭೆಗಳು ಉಂಟಾಗಲಿ. இதை சார்ந்த ஒவ்வொரு மெம்பர்ஸை ஆசீர்வதியும். ಇದರ ಸಂಗಡ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಮೆಂಬರ್ಸ್ ಅನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಎಂಟೈರ್ வளாகத்தை பாதுகாத்து கொள்ளும். ಈ ಎಲ್ಲ ಸಂಪೂರ್ಣ ಪ್ರಾಂತ್ಯವನ್ನ ನೀನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡು. ನಿರ್ವಾಹಕ್ಕೆ தேவையான கிருபை தாரும். ಇದನ್ನ ನಿರ್ವಹಿಸಲಿಕ್ಕೆ ಬೇಕಾದ ಕೃಪೆ ಕೊಡು. பொறுப்பேற்று வழி நடத்தும் பலப்படுத்தும். ನೀನು ಜವಾಬ್ದಾರಿ ತೆಗೆದುಕೊಂಡು ನಡೆಸು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪಿತಾವೇ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್.